கதையின் நாயகன் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். வேலை விஷயமாக ஒரு சேட்சியை சந்திக்க நேருகிறது. முதல் சந்திப்பிலிருந்தே அவர் செய்கைகள் அமானுஷ்யமாக இருக்கிறது. சேட்ஜியின் நோக்கம் என்ன? உண்மையில் பரணி யார்? பரணியின் நிலை என்ன ஆனது? வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. மதுரை ஏர்போர்ட். விமானம் ஒன்று மிக ஸ்மூத்தாக லேண்ட் ஆகிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த பரணிக்கு பரவசமாக இருந்தது. பரணிக்கு மதுரைதான் சொந்த ஊர். மதுரையில் அவன் போகாத இடங்களே இல்லை. ஆனால் பெருங்குடியில் அமைந்துள்ள இந்த ஏர்போர்ட்டிற்கு அவன் இதுவரை வந்ததே இல்லை. வருவதற்கான வாய்ப்பும் அமைந்ததில்லை. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவதே பெரிய விஷயம். இதில் ஏர்போர்ட்டிற்கு போக வேண்டிய அவசியம். அதனால் பரணிக்கும் விமானம் என்பது ஒரு ஆகாய பறவையாகத்தான் இருந்து வந்தது. இன்றுதான் ஏர்போர்ட்டிற்குள் செல்லவும் அதை நேரில் பார்க்கும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்தது. அவனது முதலாளிதான் பனார்சிதாஸ் என்பவரை கண்டுபிடித்து அவரை அழைத்து வரும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்திருந்தார். பரணிக்கு தற்சமயம் ஒரு நகைக்கடையில் உத்தியோகம். நடச்சிவம் பிள்ளை ஜுவல்லரி என்றால் மதுரையில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு சராசரியாக 500 பவுன் விற்பவர்கள். அதில்தான் பரணிக்கு மேனேஜர் போஸ்ட். அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டென்ட் செய்து ஆர்டர் வந்து வாங்கிய வேலை இல்லை இது. பரணியின் அப்பா பஞ்சநாதன் நடச்சிவம் பிள்ளையிடம் 30 வருஷமாக வேலை பார்த்தார். மிக நம்பிக்கையான மனிதர். எனவே பாம்பே வரை சென்று தங்கம் வாங்க வேண்டுமென்றால் நடச்சிவம் பிள்ளை பஞ்சநாதனைத்தான் அனுப்புவார். ஒருமுறை அப்படி போன சமயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து மனிதர் இறந்துவிட்டார். அந்த இடத்தைத்தான் பரணி இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறான். பரணி பாவம் என்று எண்ணி ஒன்றும் நடச்சிவம் பிள்ளை அவனுக்கு வேலை போட்டு கொடுத்து விடவில்லை. பஞ்சநாதன் நடச்சிவம் பிள்ளையிடம் ₹1,00,000 வரை கடன் வாங்கியிருந்தார். அதில் கால் பங்கை கூட கட்டவில்லை. அதற்குள் காலன் வந்து கூட்டிக் கொண்டு போய்விட்டான். எனவே மீதத்தை வசூல் செய்து கொள்ளத்தான் பரணிக்கு வேலை போட்டு கொடுத்தார். மாத சம்பளம் 5000. இதில் சரிபாதி கடனுக்கு. சொச்சம்தான் கையில் தரப்படும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன குறிப்பு. இது 1960s நடக்கிற கதை மாதிரி. அதனால 5000 rupees அந்த காலத்து மேனேஜரோட சேலரி. பரணிக்கு இது எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவனது கனவுகளே வேறு. லட்சம் லட்சமாய் சம்பாதிக்க வேண்டும், கார் பங்களா என்று அலப்பறை செய்ய வேண்டும், யாரிடமும் கை கட்டி வேலை பார்க்கக்கூடாது என்று. ஆனால் நாம் நினைப்பது மாதிரி எல்லாமே நடந்துவிடுமா என்ன? பரணிக்கு இதுதான் விதி என்றாகிவிட்டது. பரணி இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் விமானம் வந்து தரையிறங்கியது. அட, நேர்ல பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ரைட் பிரதர்ஸ் இதை எப்படித்தான் கண்டுபிடிச்சாங்களோ? ஒருவேளை முடியாதுன்னு ஒன்னே கிடையாதோ? நாம தான் முயற்சி எதுவும் செய்யாம இந்த நடச்சிவம் பிள்ளைகிட்ட மாட்டிட்டு சாகுறோமோ என்று விமானத்தில் லயித்து போனவன் எதற்காக ஏர்போர்ட்டிற்கு வந்தானோ அதையே மறந்து விட்டான். பனார்சிதாஸ்னு ஒரு அட்டையில எழுதி அதை கையில பிடிச்சிட்டு நில்லு. அந்த ஆளுக்கு அப்பதான் உனக்கு தெரியும். அப்புறமா அவரை பாண்டியன் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ரூம் போட்டு கொடு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் என்று நடச்சிவம் பிள்ளை சொன்னது கூட மறந்தே போனது. எல்லோருமே போன பிறகுதான் நினைவே வந்தது. ஐயையோ, வந்த வேலைய மறந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருந்துட்டேனே. பார்வை பருந்தாக அலைந்து தேடியது. மிஸ்டர் பனார்சிதாஸ், பனார்சிதாஸ் என்று கத்தியும் பார்த்துவிட்டான். ஏர்போர்ட்டிற்கு வெளியிலும் சுற்றி வந்தான். விமானத்திலிருந்து ஒரு 30 பேர் இறங்கியிருக்கலாம். அவர்களையெல்லாம் கொத்திக் கொண்டு ஆட்டோக்களும் டாக்ஸிகளும் போய்விட்டன. ஏர்போர்ட்டே ஆளில்லாத மைதான மாட்டம் காட்சி தர ஆரம்பித்தது. ஐயோ, ஒருத்தரையும் காணுமே. யாருமே வரலன்னு அந்த மனுஷன் அவராவே போயிட்டாரோ? போச்சு, நடச்சிவம் பிள்ளை நல்லா என தூக்கி போட்டு மிதிக்க போறாரு. புலம்பிக் கொண்டே வெளியே வந்தான். பனார்சிதாஸ் ஒரு நவரத்ன வியாபாரி. வருஷம் ஒன்றுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யும் மனிதர். புரூனை சுல்தானே பனார்சிதாஸ் என்றால் எழுந்து வந்து வரவேற்பார். இவையெல்லாம் ஞாபகம் வந்ததும் பரணிக்கு மேலும் தூக்கி வாரி போட்டது. ஒரு பெரிய மனுஷரை போய் இப்படி அலட்சியமா விட்டுருக்கேனே. போச்சு, நடச்சிவம் பிள்ளை இனி எனக்கு ₹1 கூட கொடுக்க போறதில்ல என்று தனக்குத்தானே புலம்பியபடியே வாடகைக்கு பிடித்து வந்திருந்த காரை நோக்கி நடந்தான். காரில் ஏறி அமரப்போனவன் திடுக்கிட்டான்.
பின்சீட்டில் அமர்ந்தபடி ஒரு நபர் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். பரணி வந்தது, வியந்தது, எதையுமே லட்சியம் செய்யாமல், "ஏறு பரணி, எவ்ளோ நேரமா காத்திருக்கிறது?" என்று வேறு கேட்டார். "சார், நீங்க?" "ஐ ஆம் பனார்சிதாஸ்." "பனார்சிதாஸ், எப்படி தமிழ் பேசுறீங்க?" "24 பாஷை பேசுவேன். கமான் மேன், கெட் இன். நேரமாகுதுல." "சார், என்ன என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்?" "டிரைவர், நீ காரை எடு." "சார், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். நான் உங்களை பார்த்ததே இல்லையே." ஓடும் காருக்குள் பின்பக்கமாக திரும்பியபடி கேட்டான் பரணி. "இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல." பரணிக்கு நெற்றியில் பூச்சி பறக்கத் தொடங்கியது. எப்படி எப்படி இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எதை வச்சு சரியா கார்ல வேற ஏறி உட்கார்ந்துருக்காரு? ஒருவேளை நடைச்சிவம் பிள்ளை என் போட்டோவை அனுப்பி வச்சிருப்பாரோ? என்ன பத்தியும் சொல்லியிருப்பாரோ? அவன் திரும்பவும் தனக்குள்ளேயே பேசிக்கொள்ளத் தொடங்கினான். "என்ன பரணி, எனக்கு எப்படி உன் பேரு தெரியும்? எதை வச்சு நான் இந்த கார்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன்னெல்லாம் மண்டைய உடைச்சுக்கிற மாதிரி தெரியுதே." அவர் கேட்ட விதம், அதிலும் மனதிற்குள் நினைத்ததை அப்படியே கேட்ட விதம் பரணியை பிடரியை பிடித்து உலுக்கியது. பனார்சிதாஸ் மேற்கொண்டும் பேசினார். "பரணி, முயற்சி செஞ்சா நிச்சயம் வெற்றிதான். ரைட் பிரதர்ஸ் முடியாதுன்னு நினைச்சிருந்தா இந்த விமானந்தா ஏது?" அவன் சற்று முன்பு நினைத்ததை பற்றியும் அவர் பேசினார். பரணி அதிர்ச்சியோடு அவரை திரும்பி பார்த்தான். அத்தியாயம் 2. "சார், எப்படி என் மனசுல நினைச்சதையெல்லாம் அப்படியே சொல்றீங்க?" "ஓ, நான் சொன்னதையெல்லாம் நீ நினைச்சியா?" "ஆமா சார், நான் முன்ன நினைச்சு பார்த்தத கூட நீங்க அப்படியே சொல்றீங்க." பனார்சிதாஸ் சிரித்தார். கார் ஓடிக்கொண்டே இருந்தது. பரணி அவரையே பார்த்தான். சரியான வடக்கத்திய முகம், நல்ல கம்பி போன்ற தலைமுடி, அதில் அபார கருமை, நெற்றியில் வெளிர் மஞ்சளில் சந்தனக்கீற்று, தும்பைப்பூ நிறத்தில் பைஜாமா ஜிப்பா, மடிமேல் ஒரு அரக்கு வண்ண பிரீஃப்கேஸ். அதிகபட்சமாக 50 வயது மதிக்கலாம். பார்வையில் ஒருவித ஒளி பிரகாசம். நிச்சயமாக அபார சக்தி படைத்த ஒருவரைப் போலத்தான் தெரிந்தார். பரணியின் அப்பா பஞ்சநாதன் ஒரு தீவிர சைவர். நமச்சிவாயா என்று சொல்லாமல் பச்சை தண்ணீரை கூட அருந்த மாட்டார். வீட்டிலும் திருவாசகம், தேவாரம் என்று மூட்டை மூட்டையாக புத்தகங்கள் வைத்திருப்பார். அவர் பரணியிடம் அடிக்கடி சொல்வார், "மனசு தெளிவா இருக்கிறவங்களோட முகம் பளிச்சுன்னு இருக்கும். அவங்க கண்களை பார்க்கறபோது நமக்கு கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும்." அவர் சொன்னது பரணியின் மனதிற்குள் அப்படியே திரும்ப ஓடியது. இந்த பனார்சிதாஸ் அப்பா சொன்ன மாதிரி மனசுல ரொம்ப தெளிவானவரோ? அதனாலத்தான் இவர் கண்கள்ல இத்தனை ஒளி, இத்தனை தெய்வாம்சமோ? பனார்சிதாஸ் மீண்டும் பேசினார். "என்ன பரணி, அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வருது போலையே." திரும்பவும் அவன் திக்குமுக்காடும்படி ஒரு கேள்வியை கேட்டார். பரணி மிரண்டு போனான். கார் தெற்கு வாசல் பாலத்தின் மேல் ஊர்ந்து கொண்டிருந்தது. வெளியே சரியான டிராஃபிக். ட்ரைசைக்கிள்கள் ஏகமாக இடைமறித்தபடி நகர்ந்து கொண்டிருந்தன. பனார்சிதாஸ் அதை பார்த்தபடியே பேச்சை மாற்றினார். "இந்த மதுரையில ட்ரைசைக்கிள்ஸ் இப்ப ரொம்ப அதிகமோ?" "ஆமா சார், சராசரியா 100 பேருக்கு ஒரு ட்ரைசைக்கிள்னு இப்போ இங்க இருக்கு." டிரைவர் தான் பதில் சொன்னான். பரணி மிரட்சியிலிருந்து விடுபடவே இல்லை. பனார்சிதாஸ் பேசுவதையே பார்த்து கொண்டு வந்தான். இவ்வளவு ட்ரைசைக்கிளுக்கும் இங்க வேலை இருக்குதா?" "இல்லாமலையா சார் உங்க கண்ணெதிர இவ்ளோ பாக்குறீங்க? ஒரு காலத்துல பல்லக்கும் குதிரை ரதமும் ஓடின பூமி இப்ப ட்ரைசைக்கிள், ஆட்டோன்னு மாறிடுச்சு போல." பனார்சிதாஸ் தனக்கு மதுரையின் சரித்திரமும் தெரியும் என்கிற மாதிரி பேசின பேச்சு பரணியை வாய்ப்பிழக்க வைத்தது. சத்தியமா இவர் சாதாரண ஆளா இருக்க முடியாது. இவருக்கு பின்னால ஏதோ பெரிய மர்மம் இருக்கு என்று நினைத்தவன் வேக வேகமாக அந்த நினைப்பையும் மாற்றிக்கொண்டான். எங்கே அதையும் அவர் தெரிந்து கொண்டு கேள்வி கேட்பாரோ என்கிற பயம்தான் இருந்தும் அவர் அவனை பார்த்து நமுட்டுச் சிரிப்பு சிரித்தார். இப்போது கார் வைகை பாலத்தின் மேல் பறந்து கொண்டிருந்தது. ஆற்றின் நடுவே கல்மண்டபம் தெரிந்தது. அவரை கேள்வி கேட்க செய்தது. "அது என்ன கல்மண்டபம்?" "ஆமா சார், ராஜா காலத்துல இருந்து இங்க இருக்குதுன்னு வாங்க." "அப்படியா?
என்று ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டுக்கொண்டு வெளியே பார்த்தார் பனாரசிதாஸ். சார், எங்க மதுரையில இந்த மாதிரி மண்டபங்க 100 இருக்குங்க. அழகர் கோவில் பக்கம் போய் பாருங்க, ஒரே மண்டகப்படியா இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, 4 பக்கமும் 4 வித மலை இருக்குது. ஆனமலை, நாகமலை, பசுமலை, பரிமலை, அதாவது அழகர் குதிரையில ஏறி வர அழகர் மலை. இப்படி 4 பக்கமும் எங்க மதுரைய பாம்பு, பசு, யானை, குதிரை நின்னு காவல் காக்கிறதா சொல்வாங்க. எங்கயாவது இப்படி மிருகங்க காவல் காக்கிற மாதிரி ஊர் இருந்ததுண்டா சார்? டிரைவர் சரியான ஓட்டைவாயன் போல் பேசிக்கொண்டே வந்தான். பனாரசிதாஸ் சிரித்தபடியே திரும்பி கேட்டார். 8 பொம்மை காவல் காக்கிற ஊரு ஒன்னு இருக்கு, அது தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பொம்மை காவலா? என்னப்பா, யானை, குதிரை, பாம்பு, பசு காவல் காக்கலாம், பொம்மை காவல் காக்க கூடாதா? சார், அப்படி எதை சார் அந்த பொம்மை காவல் காக்குதுங்க? அது சஸ்பென்ஸ் என்று சொல்லி சிரித்தார். கார் பாண்டியன் ஹோட்டல் முகப்பை எட்டியிருந்தது. சார், ஹோட்டல் வந்தாச்சு சார். நல்லது, நான் ரெஸ்ட் எடுக்கணும். பரணி, உன் முதலாளிய வந்து பார்க்க சொல்லு. சொல்லிக்கொண்டே காரிலிருந்து இறங்கினார் பனார்சி. பரணி அவரை ரூம் வரை கொண்டு சென்று விட்டுத்தான் திரும்பினான். திரும்பும்போது ஒரு கேள்வி மட்டும் கேட்டார். பரணி, உனக்கு முதலாளியா இருக்கத்தான பிடிக்கும், அதுவும் லட்சமா சம்பாதிக்கணும்னு ஆசை. பரணி அதிர்ந்தபடியே திரும்பி நடக்கத் தொடங்கினான். யார் இந்த மனுஷன்? இப்படி மனச படிக்கிறாரு? கடைக்கு திரும்பும் வரை கேள்விகளை அசை போட்டபடியே தான் வந்தான். விடைத்தான் கிடைக்கவே இல்லை. கடையில் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. இந்த பெண்களுக்கு ஏன் இத்தனை தங்கமோகம்? அதிலும் இந்திய பெண்களுக்கு ஏன் இத்தனை ஆசை? அப்படி என்ன இருக்கிறது இதில்? கருக்காத ஒரு உலோகம் என்பதைத் தவிர இதனிடம் வேறு என்ன இருக்கிறது? இதில் ஏன் இப்படி பணத்தை கொண்டு போய் கொட்டுகிறார்கள் என்று கூட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் பரணிக்குள் இப்படி கேள்விகள் ஓடும். பரணிக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். அவள் திருமணத்திற்கு 20 பவுண்ட் தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு நகை போட வேண்டும் என்று மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிவிட்டார்கள். பெண் பிள்ளைகளின் திருமணங்கள் சொர்க்கத்தில் எல்லாம் நிச்சயிக்கப்படுவதில்லை. அவை நகைக்கடை தங்கத்தில்தான் நிச்சயிக்கப்படுகின்றன. வேறு வழியில்லாமல் அப்பா பஞ்சநாதனும் ஒத்துக்கொண்டு விட்டார். அதற்காகத்தான் நடச்சிவத்திடம் 1,00,000 ரூபாய் கடனும் வாங்கினார். அப்படியே அதற்கு நகையையும் வாங்கி அக்காவுக்கு போட்டு கல்யாணமும் செய்து கொடுத்தாகிவிட்டது. ஆனால் அந்த கடன், அதற்காகத்தான் சிலுவை சுமப்பதையெல்லாம் சமயங்களில் நினைத்து பார்த்து பரணி கலங்கி போவான். ஏ தங்கமே, நீ ஒரு பொண்ணோட கழுத்துல மென்றதுக்காக எத்தனை ஆண்கள் என்ன மாதிரி சிரமப்படுறாங்க தெரியுமா என்று அதற்கொரு உருவகமும் கொடுத்து தனக்குத்தானே பேசிக்கொள்வான். அப்படிப்பட்ட பரணி இன்று கூட்டத்தை பார்த்து அதுபோலெல்லாம் எதுவும் யோசிக்காமல் உள்ளே நடச்சவம் பிள்ளை இருக்கும் அறையை நோக்கி நடந்தான். அழகான ஏசி அறை. தரையில் அழகான கார்பெட் விரிக்கப்பட்டு அதன்மேல் மெத்தை போடப்பட்டு அதற்கும் மேல் திண்டுகள் போடப்பட்டிருந்தது. அந்த அறையின் நைருதி பாகத்தில் இரும்பு பீரோவை வைத்துக்கொண்டு வடக்கு பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தார் நடச்சிவம் பிள்ளை. பரணி வரவும் நிமிர்ந்து பார்த்தார். பார்வையே என்ன என்று கேட்டது. சார், பனாரசிதாஸ் வந்துட்டாரு. பாண்டியன் ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு நேர இங்கதான் வரேன். சரி, நல்லது, நீ போய் உன் வேலைய பாரு. நடச்சிவம் பிள்ளை சொன்னபடியே தொலைபேசியை எட்டி பிடித்தார். பரணி நின்று கொண்டே இருந்தான். என்னையா போக சொன்னேன்ல? இல்ல சார், இந்த பனாரசிதாஸ் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாரு. என்னையா சொல்ற? ஆமா சார், நாம நினைக்க அத அப்படியே சாமியார் மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு இதுக்கு முந்தைய அவர் பழக்கம் இல்லையா சார்? ஒரு சில தடவை பார்த்திருக்கேன். ஆனா நீ சொல்ற விஷயம் எனக்கு புதுசு. சரி, நீ போ, நான் பாத்துக்கறேன். பரணியை அனுப்பியவர் தாடையை தடவி விட்டுக் கொள்ள ஆரம்பித்தார். எழுந்து பீரோவை திறந்தவர் ஒரு பெட்டியை திறந்து பார்த்தார். உள்ளே ஒரு நாகரத்தினக்கல் மின்னியது. அத்தியாயம் 3. அசாதாரண நாகரத்தின கல் அது. நவரத்தின கற்களில் இந்த நாகரத்தின கல்லுக்கு ஒரு தனி சக்தி இருப்பதாக ஒரு நம்பிக்கை.
இப்போது இதை கையில் பிடித்தபடி பார்த்து கொண்டிருக்கும் நடச்சிவம் பிள்ளையும் ஒரு காலத்தில் இதையெல்லாம் நம்பியதில்லை. அப்பொழுது அவருக்கு வயது 20 இருந்தால் அதிகம். அப்பா சதாசிவம் பிள்ளை மகன் நடச்சிவத்தின் பேரால் கடை திறந்திருந்த நேரம். வியாபாரமும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. எனவே நல்ல பண ஓட்டம். எல்லாம் பையனின் பேராசி என்று நம்பிய சதாசிவம் பிள்ளை மகன் நடச்சிவத்தை அநியாயத்துக்குச் செல்லம் கொஞ்சினார். செலவுக்கு 100, 200 என்று பாக்கெட் மணி தந்தார். நடச்சிவமும் பாசிங் ஷோ சிகரெட், பான் பீடா, சிந்தாமணி தியேட்டரில் டி.ஆர். ராஜகுமாரி படம் என்று இளமை பருவத்தை மஜாவாக கழித்தார். ஒரு நாள் திடீரென்று காய்ச்சல் வந்தது. பிறகு அங்கங்கே தடிப்பு தடிப்பாக வீங்க ஆரம்பித்தது. வீட்டுக்கு வந்து பார்த்த வைத்தியர், சதாசிவம், இது பெரியம்ம என்று பெரிதாக அலறிவிட்டார். அப்புறமென்ன, உடல் முழுக்க வாரி கொட்டியது அந்த அம்மை. இன்றைய தினம் போல தடுப்பூசிக்கோ நவீன வைத்தியத்துக்கோ வழியில்லாத காலம் அது. உடம்பை கோரமாக்கி, முகத்தை விகாரமாக்கி, கண்களையும் பறித்து கொண்டுதான் போவேன் என்று அடம் பிடித்தது. வேப்பிலை மேல்தான் படுக்கை, வேப்பிலை கொழுந்துதான் உணவு, வேப்பிலை தண்ணீர்தான் தாகத்துக்கு. ஆனால் எதுவும் அம்மையின் சீற்றத்தை தணிக்கவில்லை. நடச்சிவம் நார்ச்சிவமாகிவிட்டான். அப்போதுதான் ஊருக்குள் ஒரு பாம்பாட்டியும் வந்திருந்தான். குடிக்க தண்ணீர் கேட்டு சதாசிவம் பிள்ளை வீட்டு வாசலிலும் வந்து நின்றான். தாயி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க தாயி. கொடுக்க கூடாதியா, வீட்ல அம்மா போட்டிருக்கு. தாயி, பெரியம்மையா தட்டம்மையா விளையாட்டம்மையா தாயி? பெரியம்மையா. என் மகன் பொழைச்சி எந்திரிப்பானானே சந்தேகமாயிருக்கு. தாயி, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? உங்களாண்ட நவரத்னம் இருக்குதா தாயி? இருக்கே, நகை வியாபாரம் தானே எங்க தொழிலே. அப்ப ரொம்ப நல்லது தாயி. அதுல நாகரத்னம்னு ஒரு கள்ளி இருக்கும். அதை எடுத்து பெரியம்மா கண்ட அந்த புள்ளை இடுப்புல கட்டுங்க. ஒரு நாள்ல காய்ச்சை இறங்கி அம்மா புண்ணுங்களும் காஞ்சு உதிர ஆரம்பிச்சிடும் தாயி. தண்ணீர் கேட்டு வந்தவன் தன் மகனுக்கு குணமாகும் வாய்ப்பை பற்றி சொல்லிக் கொண்டிருந்ததால் அவளும் பேசிக் கொண்டிருந்தாள். என்னப்பா சொல்ற? நாகரத்னத்துக்கு அவ்வளோ சக்தியா? கட்டி பாருங்க தாயி, பொறவு சொல்லுங்க. ஆத்தாளோட உக்கிரத்தை தணிக்கிறதுல அந்த ரத்தினத்துக்கு என அதுதான். என்னென்னமோ சொல்றியே, நீ யாருப்பா? நான் பாம்பு பிடிக்கிற இருளன் தாயி. சரிப்பா, என் வீட்டுக்காரர் வரட்டும், அவர்கிட்ட இத பத்தி சொல்றேன். தாயி, ஆனா ஒண்ணு, நவரத்னம் அவர்கிட்ட இருக்கலாம், ஆனா நாகரத்னம் இருக்காது. அது இருக்கான்னு முதல்ல கேளுங்க. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சதாசிவ பிள்ளையும் கடையை மூடிவிட்டு சாப்பாட்டுக்கு வந்துவிட்டார். வந்தவர் வாசலில் நின்றபடி நாகரத்னம் நவரத்னம் என்று பேசிய அவனை சாரை பார்வை பார்த்தார். ஆறுவேணி. என்னங்க, அவங்க பாம்பு பிடிக்கிற இருளர் கூட்டத்தவரான். தாகத்துக்கு தண்ணி கேட்டு வந்தாரு. மகனுக்கு அம்மா போட்டிருக்குது, தண்ணி தரக்கூடாதுன்னு. பரவாயில்ல தாயின்னவரு ஏதேதோ சொல்றாரு, நீங்களே கேளுங்களே. என்னவே? என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல சாமி, உங்களாண்ட நாகரத்னம் இருந்தா அத அம்மா போட்ட தம்பியோட இடுப்புல கட்ட சொன்னேன் சாமி. கட்டுனா அடங்காத அம்மையும் அடங்கிடும் சாமி. ஆமா, இவர் பெரிய டாக்டரு, போயா வேலைய பார்த்துட்டு. சதாசிவம் பிள்ளை அவனை கோபத்தோடு பேசி துரத்திவிட்டு உள்ளே நுழைந்தார். என்னங்க, அவன் சொல்ற மாதிரிதான் நம்ம செஞ்சு பாப்போமே. அடியே கூறு கெட்டவளே, யாரு சொல்றத கேட்கணும்னு இருக்குடி. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்பவே கூடாது. தண்ணி கேட்கிற சாக்குல உள்ள நுழைஞ்சு இப்படி கண்டதையும் சொல்லி குழப்புவானுங்க. முதல்ல நீயும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. நவரத்னம் இருக்கு, ஆனா நாகரத்னம்னு ஒன்னு கிடையவே கிடையாது. நாகரத்னம்னு பேரு வேணா வைக்கலாம், கல்லெல்லாம் கிடையாது. உடனே நான் தரேன், என்கிட்ட இருக்குதும்பான். சொல்லப்போனா நாகரத்னம்னு சொல்லி ஒரு கண்ணாடி கல்ல உன் தலையில கட்டதான் இங்க வந்திருக்கிறதே. நீ முதல்லையே அம்மன்னு சொன்னனால உங்க மகன் வயித்துல கட்டுங்கன்னு சொன்னா. இல்லாட்டி இந்த கல்ல வாங்குங்க, நீங்க ஆஹா ஓஹோன்னு வருவீங்கன்னு சொல்லியிருப்பான். சதாசிவம் பிள்ளை சொன்னதை கேட்டு செண்பக வடிவு ஆடிப்போய்விட்டாள். அடி ஆத்தி, இப்படி ஏமாத்தாவா வந்திருந்தா? ஆமாண்டி. சரி, நடச்சிவம் எப்படி இருக்கான்? என்னத்த சொல்வேங்க, அண்ணல்ல வாட்டி எடுத்த வாழை இலையாட்டம் கொட கொடன்னு இருக்கான் என் மகன். சதாசிவ பிள்ளையும் அதை கேட்டு உடைந்து போனார். தன் மகன் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் ரேலி பக்கம் போய் பார்த்தார்.
பார்த்தவருக்கு கண்கள் கலங்கிவிட்டது. அப்போது சாமி என்று மீண்டும் அந்த இருளனின் குரல். செண்பக வடிவு மீண்டும் வாசல் பக்கம் போனாள். என்னையா, நீ இன்னும் போலையா? தாயி, உள்ற சாமி பேசினதையெல்லாம் காதுல விழுந்துச்சு. ஆனாலும் அவரு என்னைய இப்படி மட்டமா நினைக்க வேண்டாம் தாயி. நாங்க விஷப்பாம்புகளை வெறுங்கையால பிடிக்கிற ஜாதிதானே ஒழிய விஷ மனசு உள்ள ஆளுங்க கிடையாது தாயி. சாமி நாகரத்னம்னே ஒன்னு இல்லைன்னு சொன்னாரு. அவருக்கு விபரம் தெரியல தாயி. எந்த ஒரு நாகப்பாம்பு யாரையும் கடிக்காம விஷத்தை செலவழிக்காம 50-60 வருஷம் இருக்குதோ அதோட விஷப்பை விஷம் இறுகி கல்லு மாதிரி ஆகி அதான் தாயி நாகரத்னமாகுது. அப்படிப்பட்ட அந்த நாகரத்னத்துக்கு அபார சக்தி உண்டு தாயி. இதை எனக்கு சொன்னதே ஒரு சித்தர் சாமி. அது மட்டுமில்ல, அவரே அப்படி ஒரு பாம்பையும் காட்டி அது வாயில இருக்கிற நாகரத்னத்தையும் என்னை எடுத்துக்க சொன்னாரு தாயி. இது என் கைக்கு வரதுக்கு முந்தி வர நான் நல்லா குடிப்பேன். அடிக்கடி காய்ச்ச குளிர்னு வரும் தாயி. ஆனா இந்த நாகரத்னத்தை எடுத்து வச்சுக்கிட்ட பின்னால எனக்கு எதுவுமே ஆகிறதில்ல தாயி. அப்படியே அந்த இருளன் தன் இடுப்பு வேட்டி மடிப்பில் ஏகப்பட்ட பந்தோபஸ்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்து செண்பக வடிவு எதிரில் நீட்டினான். உள்ளங்கையில் ஒரு கருநீல பழமாட்டம் கிடந்த அது செண்பக வடிவின் கண்ணை பறித்தது. கச்சிதமாக சதாசிவ பிள்ளையும் வெளியே வந்தார். என்னடி, நான் சொன்ன மாதிரியே என்கிட்ட நாகரத்னம் இருக்கு, வாங்கிக்கிறியான்னு கேட்கிறான் தானே என்று கோபமான குரலில் கேட்டபடியே அவனை முறைத்து பார்த்தார். சாமி, நான் ஒன்னும் நாகரத்னத்தை விற்கிறதுக்காக இங்க வரல சாமி. தாயி அவங்க மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக, அதனாலத்தான் அதை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் சாமி. அப்ப இது என்ன கையில வச்சுட்டு எதுக்கு நிக்கிற? சாமி, நவரத்னம் தான் உண்டு, நாகரத்னம்னு ஒன்னு கிடையாதுன்னு சொன்னீங்களே. அப்படி இல்ல, நாகரத்னம்னு ஒன்னு இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இத கையில எடுத்த சாமி. யோ, முதல்ல போயா, சும்மா கண்ணாடி கல்ல காட்டிட்டு நாகரத்னம் தங்கரத்னம்ட்டு. சாமி, சவால் விட்டு சொல்றேன் சாமி. இந்தாங்க, இத இப்பவே உங்க மகன் இடுப்புல கட்டுங்க. நாளைக்கு இதே நேரம் இங்க வரேன். அப்ப உங்க மகனுக்கு மட்டும் நல்லா ஆகி அவ எந்திரிக்கலேனா இதோ இந்த இடத்துலயே பாஷான சாப்பிட்டு சாகுறேன். ஆனா சாமி, நல்லாயிட்டா நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா? யோ, யாரியா நீ? தெருவுல போய்கிட்டு இருந்தவன் தேடி வந்து வம்பிழுக்கிறியா? வம்பிழுக்க ஒன்னும் வரல சாமி, நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன். ஆனா நீங்க நாகரத்னம் பொய்யன்னு சொன்னீங்களே, அத உணர்த்தத்தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். யாரியா இவன்? பெரிய தொல்லையா இருக்கு. சரியா, அது மட்டும் நாகரத்னமா இருந்து என் மகனுக்கு சரியாயிடுச்சுன்னா நீ என்ன கேட்டாலும் தரேன். இல்லாட்டி நீ சொன்ன மாதிரி மருந்து குடிச்சு செத்துருக்கணும். கிளம்பியா இந்த இடத்த விட்டு. சாமி, நான் சொன்னது அத்தனையும் உண்மை. இது நான் கும்பிடுற அந்த நாகராஜ சாமி மேல சத்தியம் சாமி என்று சொன்னவன் அவனே உள்ளே சென்று நடச்சவத்தின் தொப்புளின் மேலே அந்த நாகரத்னத்தை ஒரு மஞ்சள் கயிறால் கட்டினான். சாமி, இது எங்கள மாதிரி இருளர் கூட்டத்துக்கிட்ட இருக்கிறத விட உங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்தா செல்வம் கூத்தாடும்னு எங்க சித்தர் சாமி சொல்லியிருக்காரு. நீங்க வேணா பாருங்க சாமி, இந்த 24 மணி நேரத்துல நான் நாளைக்கு வர்றதுக்குள்ள பெரிய பெரிய அற்புதமெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நாளைக்கு உங்களை பார்க்க வரும்போது நீங்களே சொல்வீங்க என்றபடியே அவனும் கிளம்பி போய்விட்டான். சதாசிவ பிள்ளைக்கு அப்பாடா என்று இருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் கடைக்கு கிளம்ப தயாரானார். நடச்சிவத்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பலாம் என்று அவன் இருக்கும் ரேலி பக்கம் சென்றார். போய் பார்த்தவருக்கு பயங்கர ஆச்சரியம். நடச்சிவம் பிள்ளை எழுந்து உட்கார்ந்திருந்தான். கண் திறக்க முடியாமல், கை கால்களை அசைக்க முடியாமல் முடங்கி கிடந்தவன் கண் திறந்து நன்றாக எழுந்து உட்கார்ந்திருந்தான். அதே சமயம் கடைச்சிப்பந்தி கண்ணாயிரம் என்பவன் ஓடி வந்தான். ஐயா, கவர்னர் ஐயா சம்சாரம் மதுரை வந்திருக்காங்களாம். நம்ம கடையில தான் நகை வாங்க போறாங்களாம். போலீஸ் வந்து தகவல் சொல்லிட்டு போனாங்க. அதாங்க ஓடி வந்தேன் என்று அவன் சொன்னதுதான் தாமதம். சதாசிவம் பிள்ளை சின்ன பிள்ளை போல் துள்ளிக் கொண்டு ஓடினார்.
போனவர் ஒரு சில மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார். வந்தவர் முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். செண்பகம், அந்த இருளன் சொன்னது சத்தியம் போலயே. எங்க மகனும் சரியாயி எந்திரிச்சிட்டான். கடையிலையும் இன்னைக்கு 4,00,000க்கு வியாபாரம். அதோட கவர்னர் சம்சாரம் வந்த கடைன்னு பெரிய மதிப்பு வேற. இந்த பேருக்கே இனி கூட்டம் கட்டி ஏறும். அவன் சொன்ன மாதிரியே மகாலட்சுமி நம்ம வீட்ல கூத்து கட்ட ஆரம்பிச்சுட்டா புள்ள. சதாசிவம் பிள்ளை சந்தோஷ சிகரத்தின் உச்சிக்கே சென்றார். செண்பக வடிவும் பூரித்து போனாள். ஆனால் சதாசிவம் பிள்ளையிடம் அந்த சந்தோஷமும் குதூகலமும் சில நிமிடங்கள்தான். முகத்தில் திடீரென்று ஒருவித இறுக்கம் வந்து பூசிக்கொண்டது. ஏங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லடி, இந்த நாகரத்தின கல்ல அந்த இருள வந்து நாளைக்கு திரும்ப கேப்பானே. ஆமாங்க, இது அவனோட சொத்தாச்சே. அடியே, இது போச்சுன்னா நமக்கு வந்த அதிர்ஷ்டமும் போய்டும்டி. அப்ப இது அவன்கிட்ட ஒரு நல்ல விலைக்கு கேட்டு வாங்கிக்குவோங்க. ஒருவேளை அவன் விற்க மாட்டேன்னு சொன்னா என்னடி பண்றது? எனக்கென்னமோ அவன்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம்னு வேற தோணுதுடி. ஏங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவன் சொன்ன மாதிரி நல்லது நடந்தா அவன் கேக்குறத நாம தரணும்னு சொன்னானேடி. இப்பதான் எல்லாமே நடந்துருச்சு. அவன் பாட்டுக்கு இதுதான் சாக்குன்னு மொத்த சொத்தையும் கேட்டுட்டா? சதாசிவ பிள்ளையிடம் நியாயமான பயம். அத்தியாயம் 4. சதாசிவ பிள்ளையின் பயத்தை பார்த்து செண்பக வடிவுக்கும் பயம் வந்துவிட்டது. என்னங்க, அப்போ என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன் செண்பகம். ஐயோ, எனக்கு பயமா இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரி அவன் பாட்டுக்கு அத்த கொண்டா இத்த கொண்டானா என்ன பண்றதுங்க? கொஞ்சம் என்னை யோசிக்க விடுறியா செண்பகம்? சதாசிவம் பிள்ளை குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தார். நடச்சிவமும் அதை நின்று கவனிக்கத் தொடங்கினான். அம்மா, எதுக்கு இப்படி 2 பேரும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? உனக்கு எதுக்கு கண்ணு அதெல்லாம்? நீ போய் படுராசா. அதான் எனக்கு நல்லாயிடுச்சேம்மா. திரும்ப எதுக்கு படுன்னு சொல்றீங்க? நல்லாயிட்டாலும் கொஞ்சம் பயமா இருக்கு தம்பி. உலகத்திலேயே யாருக்கும் இவ்ளோ சீக்கிரம் அம்மா விடாது. உனக்கு விட்டுருக்குதுன்னா ஏதோ கண்கட்டு மாதிரி இருக்கு. அதுதான் ராசா. தெரியும்மா, எல்லாம் அந்த ரத்தினக்கல்லோட சக்தி தானே. ஆமா தம்பி, ஆனா அது நம்மது இல்லையே, ஒரு பாம்பு பிடிக்கிறவனோடது. அவன் வந்தா அதை திருப்பி கொடுக்கணுமே. அம்மா, அவன் சொத்த அவன் கேக்குறான், திருப்பி கொடுத்துதானே ஆகணும். அது சரி தம்பி, ஆனா கூடவே வாய்க்கொழுப்பெடுத்து உங்கப்பா சவாலெல்லாம் விட்டிருக்காரே. என்னது சவாலா? செண்பக வடிவு அதை அப்படியே விளக்கினாள். நடச்சிவம் முகத்திலும் கவலை பரவத் தொடங்கியது. பரவத் தொடங்கிய வேகத்தில் ஒரு புது எண்ணமும் தோன்றியது முகத்தில் அதன் எதிரொலிகள். அம்மா, அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. நான் நல்லாயிட்டதால தானே இந்த கவலை. எனக்கு சரியாகலன்னு சொல்லிட்டா? ஐயோ தம்பி, அப்பாவன் தற்கொலை பண்ணிக்கணுமே. அத பத்தி நமக்கென்னமா கவலை? விட்டா ஆளையே விழுங்குவான்னு தெரியுதில்ல. அப்படிப்பட்டவன நாம விழுங்குறதுல தப்பே இல்லம்மா. சதாசிவம் பிள்ளை மகனை சந்தோஷமாக பார்த்தார். பிறகு மீண்டும் குழப்பம் சூழ்ந்தது. யோசிக்கத் தொடங்கினார். என்னப்பா, என்ன திரும்பவும் யோசனை? நீ சொன்னதெல்லாம் சரி நடச்சிவோம். ஆனா அந்த நாகரத்னத்தை திரும்பி கேட்பானே. இப்போது சதாசிவ பிள்ளையின் கவலை நடச்சிவத்தையும் தொற்றிக் கொண்டது. மொத்தத்தில் அந்த பாம்பாட்டியை எப்படி ஏமாற்றுவது என்பது குறித்து அங்கு பலத்த யோசனையே நடந்து கொண்டிருந்தது. இறுதியில் சதாசிவம் பிள்ளையும் ஒரு முடிவெடுத்து விட்டார். மறுநாள் சொன்ன நேரத்திற்கு வந்துவிட்டான் அந்த இருளன். வரும்போது ஞாபகமாக எந்த பாம்பிடம் இருந்து ரத்தினம் எடுத்திருந்தானோ அந்த பாம்பையும் ஒரு பிரம்பு பெட்டிக்குள் வைத்து கொண்டு வந்திருந்தான். வந்தவனுக்கு நடச்சிவத்தின் படுத்த படுக்கை பலத்த அதிர்ச்சியை தந்தது. சாமி, என்ன சாமி, இன்னுமா குணமாகல? படபடப்போடு கேட்டான். என்னவே, சரியாகியிருந்தா இப்படியா படுத்திருப்பாய மகன்? சாமி, நம்ப முடியலையே. ஆனா உடம்புல அம்மையெல்லாம் உதிர்ந்த மாதிரி தெரியுதுங்களே. இல்லையா, ஒரு பக்கம் உதிர்ந்தா மறுபக்கம் கிளம்பிடுது. என்ன சாமி சொல்றீங்க? என்னால நம்ப முடியலையே. இருளன் கவலைப்பட்டு கலங்கும்போது நடச்சிவம் காய்ச்சல்காரன் முனகுவது போல் முனகினான். இருளன் முகம் சுருங்கத் தொடங்கியது.
சும்மா ஒரு கண்ணாடி கல்லை கொடுத்து நாகரத்னம்னு சொல்லி நம்ப வச்சு இதுல பெருசா சத்தியம் வேற. நீ பண்ண சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ ஒன்னும் சாகவும் வேண்டாம். இந்தா உன் கண்ணாடி கல்லை எடுத்துட்டு கிளம்புயா. சதாசிவம் பிள்ளை ஒரு போலி நீலக்கல் ஒன்றை எடுத்து நீட்டியபடியே இருளனை பார்த்தார். சாமி, சத்தியத்தை உசுரா நினைக்கிற நல்ல பாம்புகளால வாழ்றவங்க சாமி நாங்க. எங்க வரையில சத்தியம் பண்ணதுதான் சாமி. அட என்னையா நீ? தெருவுல போன நீ தெருவோட போயிருக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்படி எங்களை வந்து சோதிச்சிட்டு இருக்க? சாமி, நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமா? உங்க மகனுக்கு கொஞ்சம் கூட சரியாகலையா? இறுதியாக ஒரு முறை கேட்டான். ஆமாயா, அதான் கண் எதிர்க்க பாக்குறீல சொல்லிவிட்டு சதாசிவ பிள்ளையும் செண்பக வடிவும் உள்ளே சென்றார்கள். சாமி, நில்லுங்க சாமி. என்னையா? அதான் உன் கல்லை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டேன்ல. சாமி, இந்த நாகரத்னம் ஏமாத்தாது சாமி. யோ, அதுதான் நாகரத்னம் இல்லையே, வெறும் கண்ணாடி கல்லு. அப்புறம் ஏமாத்தாம என்ன செய்யும்? ஆமா சாமி, இது நாகரத்னம் இல்ல, வெறும் கண்ணாடி கல்லு. ஆனா நான் உங்ககிட்ட கொடுத்தது நாகரத்னம் தான் சாமி. அப்ப நான் உன்னை ஏமாத்துறேன்னு சொல்றியா? ஆமா சாமி. என்னையா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கௌரவமா நகை வியாபாரம் பண்றவன். என்கிட்ட வந்து நின்னுட்டு கலாட்டாவா பண்ற? வியர்த்து விறுவிறுக்க சதாசிவம் பிள்ளை உச்ச ஸ்தாதியில் கத்தினார். சாமி, அந்த நாகரத்ன கல் உங்களுக்கு வேணும்னு கேளுங்க, மனசார தர்றேன். பொய் மட்டும் பேசாதீங்க. யோ, என்னையா விட்டா பேசிட்டே போற? நீ ஒண்ணு எனக்கு கல்லு தர வேண்டாயா. நானே ஒரு கல் வியாபாரி தான், தெரிஞ்சுக்கோ. கவர்னருக்கே கல் விக்கிறவன். சதாசிவத்திற்கு கோபம் தலைக்கேறியது. அப்ப முடிவா என்ன சொல்றீங்க சாமி? இடத்த காலி பண்ணுங்கிறேன். என்னோட நாகரத்னத்தை கொடுங்க, நான் போயிடுறேன். யோ, இந்த கண்ணாடி கல்லு தான் உன்னோட நாகரத்னம். கிளம்பு. வேண்டாம் சாமி, ஒரு இருளன் கிட்ட மட்டும் விளையாடாதீங்க சாமி. போடா பெரிய இருளன். நீ நல்ல சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனா இருந்தா முதல்ல என் மகனுக்கு நல்லா ஆகலைன்னு தெரிஞ்ச உடனேயே உசுர விட்டுருக்கணும்டா. உட்காந்து கதை பேசிட்டு இருக்க மண்ணாங்கட்டி. சதாசிவம் அவனை வார்த்தைகளால் கீறினார். அவனுக்கு கண்களில் கண்ணீருக்கு பதில் இரத்தமே வரும் போல் தோன்றியது. அக்கம் பக்கம் எல்லாமும் எட்டி பார்க்க தொடங்கிவிட்டார்கள். சதாசிவம் தனக்கு சாதகமாக நடந்ததை கூறினார். இறுதியில், வீதியில போற ஓனானை எடுத்து வேட்டியில விட்டுக்கிட்ட கதையா போச்சு என்று வேறு அழுத்து கொண்டார். ஐயா, இவர் பொய் சொல்றாருங்க. என் நாகரத்னத்தை கொடுக்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். இருளனும் தன் பங்குக்கு அவர்களிடம் நியாயம் கேட்டான். என்ன சதாசிவம், இவன் நான் சொன்னதுதான் உண்மைங்கிறான், நீங்க நான் சொன்னதுதான் உண்மைங்கிறீங்க. இதுல யார் சொல்றத நாங்க நம்புறது? எதிர்வீட்டு ஏகாம்பர முதலியார் கேட்டார். இருளனே அதற்கொரு விடையும் கொடுத்தான். ஐயா, என்கிட்ட நாகரத்னம் கக்குன்னு நல்ல பாம்பே இருக்குதுங்க. அது மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றது உண்மைன்னு அவர் சொல்லட்டும். அப்படி அவர் சொன்னா என் சத்தியப்படி நான் நடந்துக்கிறேன் சாமி. சொன்னபடியே தன் வசமுள்ள பிரம்பு கூடையை திறந்தான். உள்ளே சுருண்டு படுத்திருந்தது ஒரு கிழட்டு நாகம். மெல்ல படம் விரித்தபடி நிமிர்ந்து எழும்பியது. ஒரு சான் அகலத்துக்கு படம், கைப்பிடிக்குள் அடங்காதபடி உடலின் பருமன். அது நிமிர்ந்து நின்ற விதமே எல்லோரையும் ஒரு மிரட்டு மிரட்டியது. அதை பார்த்த சதாசிவம் பிள்ளையும் செண்பக வடிவும் கதிகலங்கி போனார்கள். ஏங்க, நிஜமாவே சத்தியம் பண்ண போறீங்களா? செண்பக வடிவு காதோரமாக கேட்டாள். வேற வழி, எதிர்வீட்டு ஏகாம்பரம் வேற விவகாரத்துக்குள்ள மூக்க நுழைச்சிட்டான். இனி நம்ம விருப்பப்படியெல்லாம் நடந்துக்க முடியாது. போட்ட வேஷத்தை நல்லபடியா போட்டு முடிக்க வேண்டியதுதான். என்னங்க, பயமா இருக்குதுங்க. பயந்தாலாம் பெரிய மனுஷன் ஆக முடியாது செண்பகம். சதாசிவம் பிள்ளை மனைவியை சமாதானப்படுத்தியபடியே அந்த படம் விரித்து நிற்கும் பாம்பின் முன் வந்து நின்றார். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று பாம்பின் முன்தலை மேல் கையை வைத்து சத்தியமும் செய்து முடித்தார். ஆனால் அதற்குள் அவர் உடம்புக்குள் ஒரு பிரளயமே நடந்து முடிந்தது. இதோ பாரியா, நீ சொன்னபடி சதாசிவம் சத்தியம் செஞ்சிட்டார். நீ என்ன பண்ண போற?
நானும் என் சத்தியப்படி நடந்துக்கிறேன் சாமி. இது சாதாரண பாம்பில்ல. மனுஷங்களையே இதுவரை இது கடிச்சது கிடையாது. அதனால தான் இதோட விஷமும் நாகரத்தினமாச்சு. இது கடிச்சா கடவுளே வந்தாலும் காப்பாத்த முடியாது. அப்படி ஒரு விஷமுள்ள பாம்பு இது. இதோட வாயை தெச்சுதான் எங்கேயும் எடுத்துட்டு போவோம் வருவோம். இப்ப பாருங்க நான் என்ன செய்றேன்னு என்று சொன்னபடியே அந்த பாம்பின் வாயை பிடித்தவன் இடுப்பிலிருந்து ஒரு கத்தியை எடுத்தான். அதன் வாயை தைத்திருக்கும் நரம்புகளை அறுத்துவிட ஆரம்பித்தான். எல்லோரும் ஒரு அதிசய காட்சி போல பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பாம்போ அதன் உடல்வலி தாழாமல் அவன் கைகளை சுற்றி கொண்டு புரண்டது. மூச்சில் காதை கிழிக்கும் புஸ் புஸ் சப்தம் வேறு. ஒரு வழியாக வாயை தைத்த மொத்த நரம்பையும் அறுத்தவன் கரத்தில் மிக ஆவேசத்தோடு அது படம் எடுத்து நின்றது. இருளன் தன் கரத்தை அதன் முன் நீட்டினான். ஆவேசமாக அது அவன் மணிக்கட்டில் ஒரு போடு போட்டது. எல்லோருக்கும் பகீர் என்றது. அப்படியே தோள் அருகே கொண்டு சென்றான். அங்கேயும் ஒரு போடு போட்டது. அடுத்த நொடி அதை ஆவேசமாக சுழற்றி பக்கத்து தூணில் அறைந்தான். அதன் குழாய் உடம்பு சல்லி சல்லியாக சிதறிப்போனது. எல்லோரும் பிரம்மை பிடித்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் உடம்பில் விஷத்தின் பாய்ச்சல். அப்படியே சுருண்டு கீழே விழுந்தான். உதட்டில் உக்கிரமான முணுமுணுப்பு. சாமி, நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன். ஆனா நீங்க என்று ஏதோ சொல்ல வந்தவன் உயிர் அடுத்த நொடியே பிரிந்து போனது. அத்தியாயம் 5. சதாசிவ பிள்ளையும் நடச்சிவமும் அவனின் அந்த செயலை பார்த்து அதிர்ந்து போனார்கள். சுற்றி நின்றவர்களுக்கே என்னவோ போலாகிவிட்டது. சதாசிவ பிள்ளையை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். ஏகாம்பரம் பேசினார். என்னையா இது? ஒரு சாதாரண பாம்பாட்டி இப்படி சத்தியத்தோட நடந்துகிட்டதை பார்த்தா இவன் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு தோணுதே. சதாசிவம், உண்மைய சொல்லுங்க, இனியும் பொய் பேசாதீங்க. சதாசிவம் அந்த கேள்வியில் திணறி போனார். அட, என்ன ஏகாம்பரம் நீங்க? இவன் வசமா மாட்டிக்கிட்டோம், தப்பிக்க வழியிலன்னு தற்கொலை பண்ணியிருக்கான். ஏகாம்பர முதலியார் அதில் சமாதானமாகவில்லை என்பது நன்றாக தெரிந்தது. ஒன்னு மட்டும் சொல்லிக்கிற சதாசிவம், நீங்க மட்டும் பொய் சொல்லி இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களோ இல்ல உங்க மகனோ இதுக்கு பெரிய அளவுல பதில் சொல்ல வேண்டி வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுலயும் பாம்பு மேல அவன் சத்தியம் செய்துட்டு செத்திருக்கான். அந்த கடவுளே உங்களை மன்னிச்சாலும் அது மன்னிக்காது. ஏகாம்பரம் சொல்லிவிட்டு சென்று விட்டார். நடச்சிவம் பிள்ளை பழைய நினைவுகளிலிருந்து மீள்கிறார். இளங்கையில் மின்னிக்கொண்டே இருக்கிறது அந்த கருநீலக்கல். அது உருவாக்கிய பழைய நினைவுகளால் அடர்த்தியான ஒரு மௌனம். சார் என்ற குரல் அந்த மௌனத்தை கலைத்தது. திரும்பிய போது பரணி நின்று கொண்டிருந்தான். அவனும் அந்த நீலக்கல்லை பார்த்தான். அவன் பார்ப்பது தெரிந்ததும் மளமளவென்று அதை பீரோவில் வைத்து பூட்டினார். என்னையா, எதுக்கு வந்த? சார், பனார்சிதாஸ் கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. என்னவா? உங்களை பார்க்கறதுக்கு கிளம்பி வரலாமான்னு கேட்டாரு சார். அது நானே போய் பார்க்கறது தான் யா முறை. நானே வரேன்னு சொல்லு. நடச்சிவம் பிள்ளையின் தடுமாற்றமும் பதற்றமும் ஆச்சரியத்தை தந்தது. போய் ரிசீவரை எடுத்து டயல் செய்து பனார்சிதாஸை பிடித்தான். பனார்சிதாஸ் ஜி? சொல்லு பரணி, என்ன ஓ முதலாளி அவரே வரேன்னு சொல்லிட்டாரா? அது எப்படி தாஸ்ஜி இப்படி கரெக்டா சொல்றீங்க? அரே, இதே கேள்விய நீ எத்தனை தடவை கேப்ப? சரி, எப்ப வராராம்? அநேகமா இப்பவே கிளம்பிடுவாரு தாஸ்ஜி. நல்லது. உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமா தாஸ்ஜி, எனக்கு கடையில வேலை இருக்கு. பரணி, உனக்கு இனிமே என்னோடு சேர்ந்து சுத்துறதுதான் வேலையே. அதுக்கென்ன தாஸ்ஜி, என் முதலாளி பெர்மிஷன் கொடுத்தா தாராளமா வர்றேன். கொடுப்பாரு பாரு. பனார்சிதாஸ் மிகுந்த நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு தொலைபேசியை முடக்கினார். பரணியும் திரும்பினான். எதிரில் நடச்சிவம் பிள்ளை கிளம்பி வந்து கொண்டிருந்தார். கையில் பிரீஃப் கேஸ், அவரது பிரத்யேக வெள்ளியிலான வெற்றிலை பெட்டி, முகத்தில் மட்டும் எப்பொழுதும் இல்லாதபடி ஒருவித பதற்றம். நடச்சிவத்தை பார்த்தவுடன் கடையில் வேலை பார்க்கும் சிப்பந்திகள் விரைப்பானார்கள்.
சாய்ந்தும் ஒடிந்து விடுகிற மாதிரியும் நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சடார் சடார் என்று நிமிர்ந்தார்கள். தீவிர சிந்தனையோடு வந்த நடச்சிவம் அவர்களையெல்லாம் கவனிக்கவில்லை. பரணியைத்தான் பார்த்தார். பரணி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குது. அதனால நீயும் என் கூட வா. அப்படியே பிசினஸ கூட நீயே முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார்! அட வாயா, கார்ல ஏறு, சொல்றேன். பனார்சிதாஸ் சொன்னது நடக்கத் தொடங்கியதும் ஆச்சரியமானான் பரணி. காரும் கிளம்பியது. பரணி, நான் ஹோட்டலுக்கு வரப்போறத பனார்சிதாஸ் கிட்ட சொல்லிட்டதானே? சொல்லிட்டேன் சார். பனார்சிதாஸ் என்னையும் வர சொன்னாரு. நான் வேலை இருக்குதுன்னு சொன்னேன். ஆனா உன் முதலாளி உனக்கு பெர்மிஷன் கொடுப்பாரு பாருன்னாரு. அதே மாதிரி நீங்களும் என்ன கூப்பிட்டுட்டீங்க சார். பரணி தனது ஆச்சரியத்தை அவரிடம் பகிர்ந்து கொண்டான். பனார்சிதாஸ் வந்ததிலிருந்தே பரணி அவரை பற்றி சொல்வதெல்லாம் விசித்திரமாக இருந்தது. பனார்சியின் நெருங்கின நண்பர்தான் விட்டல் ராவ். அவர் ஒரு வாரத்திற்கு முந்திதான் நடச்சிவத்திற்கு ஒரு போன் அடித்திருந்தார். அவரும் மும்பையின் முதல் தரமான நவரத்தினக்கல் வியாபாரி. நடச்சிவமே அவரிடம்தான் கற்களை வாங்குவார். அப்படிப்பட்டவர் நடச்சிவத்திடம், நடச்சிவம், உங்ககிட்ட நாகரத்தினக்கல் இருக்கிறதா கேள்விப்பட்டேனே என்றபோது குப்பென்று வியர்த்து விட்டது. நாகரத்தினக்கல்லா? என்ன விட்டல்ஜி, நானே உங்ககிட்ட கல் வாங்குறவன், என்கிட்ட அது ஏது என்று திருப்பி கேட்டு சமாளிக்க பார்த்தார். நானும் அப்படித்தான் நினைச்சேன் நடச்சிவம். ஆனா இங்க இருக்கிற ஒரு சாமியார் உங்ககிட்ட அந்த கல் இருக்குன்னு சாதிக்கிறாரு. என்ன விட்டல்ஜி, எதை வச்சு அந்த சாமியார் அப்படி சொல்றாரு? அவரு முக்காலமும் தெரிஞ்சவர் நடச்சிவம். சொன்னா சொன்னபடி நடக்குது. ஞான திருஷ்டியில உங்ககிட்ட நாகரத்னம் இருக்கிறதா தெரிய வந்துச்சான். என்ன கதை இது விட்டல்ஜி? அப்ப அந்த கல் உங்ககிட்ட இல்லையா நடச்சிவம்? விட்டல்ஜி, இருந்தா இருக்குதுன்னு சொல்ல போறேன். ஆனா நான் நாகரத்னத்தை பார்த்தது கூட கிடையாதே, புரிஞ்சுக்கோங்க. ஓ, சாரி நடச்சிவம், ஐ எம் வெரி சாரி என்று சொல்லிவிட்டு விட்டல்ஜி போனை வைத்து விட்டார். ஆனால் அவர் பேசிய விஷயங்கள் மனதை விடாமல் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அதன் தொடர்ச்சிதான் பனார்சிதாஸின் வருகை. விட்டல்ராவிற்கும் பனார்சிதாஸ்க்கும் நல்ல தொடர்பு உண்டு. ஒருவேளை இந்த பனார்சி விட்டல்ராவோட தூதுவனாயிருப்பானோ? என் கூட வியாபாரம் செய்யறேங்கிற சாக்குல என் மனசுல என்ன இருக்குதுன்னு அப்படியே படம் பிடிக்கிற ஒருத்தனாயிருப்பானோ? நடச்சிவம் மனதிற்குள் இப்படியாய் சில எண்ணங்கள். பரணி, சார், அந்த பனார்சிதாஸ் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாருன்னு சொன்னியே, எப்படி? சார், அது எப்படி சார் எனக்கு தெரியும்? எனக்கே அது பெரிய ஆச்சரியம். உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே சொன்னாரா? ஆமா சார், அப்படியே சொல்வாரு. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நினைச்சத கூட அப்படியே சொல்வாரு. கார் கிட்டத்தட்ட பாண்டியன் ஹோட்டலை நெருங்கிவிட்டது. டிரைவர், காரை நிறுத்து. நடச்சிவம் திடீரென்று சொல்லவும் டிரைவர் குழப்பத்தோடு காரை ஓரமாக சென்று நிறுத்தினான். பரணி, எனக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அதனால பனார்சி கிட்ட நீயே வியாபாரம் பேசு. பேசி முடிச்சதோ நான் ஒரு பிளாங்க் செக் தரேன். அதுல தொகையை எழுதி கொடுத்துடு. பிசினஸ் முடிஞ்சதும் நேர வீட்டுக்கு வந்துரு. அந்த ஆளை இன்னைக்கே ஏதாவது ஃப்ளைட்டை பிடிச்சு அனுப்பி வச்சுடு. என்ன, புரிஞ்சதா? பரணிக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. பிரீஃப்கேஸும் அவன் கைக்கு மாறத் தொடங்கியது. காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தார் பனார்சி. லுங்கி ஜிப்பா என்று படு ஹோம்லியாக தெரிந்தார். சென்ட் வாசனை வேறு தூள் கிளப்பியது. வா பரணி, எங்க நடச்சிவோம்? அவர் வரல தாஸ்ஜி, அவருக்கு உடம்பு சரியில்லை. சோ இன்னைக்கு நீ பிசினஸ் பேச போற? ஆமா தாஸ்ஜி. பரணி தயங்கவும் பனார்சி முகத்தில் குப்பென்று சிரிப்பு பரவியது. தாஸ்ஜி, எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, உன் பாஸ் ஏன் இப்படி பொய் சொல்றாரு? நல்லாத்தானே இருக்காரு. தாஸ்ஜி, உங்ககிட்ட நான் எதையாவது மறைச்சா அதை பளிச்சுன்னு சொல்லி என்னை வாய பழக்க வச்சிருவீங்க. எதுக்கு வீணா பொய் சொல்லிக்கிட்டு? நீங்க சொல்றதுதான் உண்மை. குட், வெரி குட். நீ என்கிட்ட உண்மை பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். தாஸ்ஜி, எனக்கு ஒரு டவுட்டு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? பரணி, அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, அரித்மெட்டிக், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி இதுவும் ஒரு சப்ஜெக்ட். பட் எல்லாராலையும் இதை படிக்க முடியாது. மற்றபடி மிராக்கிள் எல்லாம் ஒன்றும் கிடையாது.
எது எப்படியோ தாஸ்ஜி, ஆனா எங்க முதலாளி உங்களை நினைச்சாலே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் பயப்படுறாரான்னு பார்க்கத்தான் உன் மூலமா அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். பயப்படுறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா தாஸ்ஜி, எதுக்கு இப்படி டெஸ்ட் பண்றீங்க? காரணம் இருக்கு பரணி. நீ எனக்கு மனசார உதவி பண்றேன்னு சொல்லு, உனக்கு சொல்றேன். தாஸ்ஜி, அது நீங்க கேக்குற உதவிய பொறுத்தது. உன்னால முடிஞ்ச உதவிதான். உன் முதலாளி கிட்ட ஒரு நாகரத்தின கல் இருக்கு. வெள்ள கரு நீளத்துல கோழி குண்டு சைஸ்ல இருக்கும் அது. தாஸ்ஜி, இன்னைக்குதான் அவர் கையில நான் அத பார்த்தேன். அது சாதாரண கல் இல்ல பரணி, அஷ்டலக்ஷ்மிய பிடிச்சு வச்சிருக்கிற கல். அது ஒரு ஏழை பாம்பாட்டிக்கு சொந்தமானது. நடச்சவமும் அவன் அப்பாவும் அவன்கிட்ட இருந்து அதை திருடிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில திருப்பு முனையே. பரணி, எனக்கு அந்த கல் வேணும். நான் வந்திருக்கிறது வியாபாரம் பண்றதுக்காக மட்டுமில்ல, அதுக்காகவும் தான். தாஸ்ஜி, இத அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே? அப்படி ஒரு கல்லே தன்கிட்ட இல்லைன்னு சாதிக்கிறான் உன் முதலாளி. ஆமா, ஏன் அப்படி சொல்லணும்? விற்க இஷ்டமில்லைன்னு வேணா சொல்லலாமே. சொல்ல மாட்டான், சொல்லவும் முடியாது. சரி, நான் இப்ப சொல்றத நீ கேப்பியா? என்ன செய்யணும் தாஸ்ஜி? ஒண்ணுமில்ல, நானும் நீயும் இப்ப ஒரு போட்டோ எடுத்துப்போம். போலராய்ட் கேமரால. ஏதோ இப்பவே ஒரு 30 செகண்ட்ல பிரிண்ட் ரெடி ஆயிடும். என்கிட்ட பிசினஸ் முடிஞ்சு போகும்போது இந்த போட்டோவையும் எடுத்துட்டு போ. அத உங்க முதலாளி கிட்ட காட்டு. அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா எனக்கு தகவல் சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. இதுதானா? செஞ்சுட்டா போச்சு. பரணி உற்சாகமாக சொல்ல போலராய்ட் கேமரா இருவரையும் இணைத்து கொண்டு படம் எடுத்தது. பரணிக்கு எல்லாமே படு சுவாரஸ்யமாக இருந்தது. புறப்பட்டான். நடச்சிவத்தை சந்தித்து வியாபாரம் நல்லபடி முடிந்ததாக கூறி போட்டோவையும் நீட்டினான். போட்டோவை பார்த்த நடச்சிவம் அதிர்ந்து போனார். அத்தியாயம் 6. போட்டோவை பார்த்து நடச்சிவம் பதைப்பதைப்பதை பார்த்ததும் பரணிக்கு ஆச்சரியம் அதிகமாகிப் போனது. பனார்சிதாஸ் சொன்னது வீண் போகவில்லை. நடச்சிவம் கொஞ்சம் வியர்த்தபடியே கேட்டார். பரணி, இந்த போட்டோவை எதுக்கு காட்டுற? இதுல இருக்கிற நபர் யாரு? என்ன சார் கேள்வி இது? இவர்தான் பனார்சிதாஸ். பரணி, இது பனார்சிதாஸ் கிடையாது. நான் அவரை பார்த்திருக்கேனே. பனார்சி இப்படி இருக்க மாட்டாரு. சார், இவர்தான் நீங்க கூட்டிட்டு வர சொன்ன பனார்சிதாஸ். ஏர்போர்ட்டுக்கு போய் நான் கூட்டிட்டு வந்ததும் இவரைத்தான். இல்ல பரணி, இவன் இருளன். இருளனா? அது யார் சார்? அது அது சரி, எதுக்கு இந்த போட்டோவை காட்டின? சார், பனார்சிதாஸ் தான் காட்ட சொன்னாரு, அதான் காட்டுனேன். அவர் போய் கிணத்துல குதினா குதிச்சிருவியா? சார். சரி சரி, கடைக்கு போய் வேலைய பாரு. பரணி, அவருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டு தானே? போட்டாச்சு சார். நடச்சிவம் பார்ப்பதற்கு கொஞ்சம் பதட்டமாக தெரிந்தார். பரணிக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. உத்தரவு வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான். நேராக ஒரு எஸ்டிடி பூத்தைத்தான் முதலில் நெருங்கினான். அங்கிருந்து பாண்டியன் ஹோட்டலில் இருக்கும் பனார்சிதாஸை பிடித்தான். தாஸ்ஜி, போட்டோவை காட்டுன்னு பதறிட்டாரு. அப்படியே நீங்க பனார்சிதாஸ் இல்ல, இருளன்னு சொன்னாரு. தேங்க்யூ பரணி. தாஸ்ஜி, எதுக்கு இப்படி போட்டோவை காட்டி அவரை ஆழம் பாக்குறீங்க? அது பெரிய கதை பரணி. உன் முதலாளி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. சரி, இப்ப உனக்கு என்ன வேலை? கடைக்கு தான் போகணும் தாஸ்ஜி. அங்க வர கஸ்டமர்ஸ பார்க்கணும். வேற என்ன? சரி, உன் வேலை எப்ப முடியும்? ராத்திரி 8 மணி ஆகிடும். அப்ப 8 மணிக்கு அப்புறமா வந்து என்னை பார்க்க முடியுமா? தாஸ்ஜி, உங்களுக்கு இன்னைக்கு மத்தியானமே ஃப்ளைட். நான் போகல பரணி. எனக்கு இனிமே இங்கதான் வேலை. தாஸ்ஜி, நீங்க என்னை எல்லா விதத்திலையும் குழப்புறீங்க. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயப்படாத பரணி, நான் உன்னை குபேரனாக்க வந்திருக்கிறவன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. தாஸ்ஜி, கொஞ்சம் நம்பும்படியா எதையாவது சொல்லுங்க. நம்ப முடியாததெல்லாம் நடக்கிறதுக்கு பேர்தான் பரணி வாழ்க்கை.
தாஸ்ஜி, என்னென்னமோ சொல்றீங்க. சரி, நான் உங்களை 8 மணிக்கு மேல வந்து பார்க்கறேன். போனை வைத்துவிட்டு மீண்டும் கடைக்கு திரும்பினான். நடச்சிவம் பிள்ளை வீடு. அத்தனை அவசரமாக நடச்சிவம் பிள்ளை எங்கே புறப்படுகிறார் என்று தெரியவில்லை. மனைவி விசாலாட்சி பார்த்து கொண்டே இருந்தாள். வழக்கமாக சாப்பிட வருபவர் சாப்பிட்டுவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவார். எதை இழந்தாலும் இழப்பார், ஆனால் அந்த குட்டி தூக்கத்தை மட்டும் இழக்க மாட்டார். இன்று தூங்கக்கூட மனமில்லாதபடி எங்கே கிளம்பிக் கொண்டிருக்கிறார்? ஒரு கட்டம் வரை பார்த்து கொண்டிருந்த விசாலாட்சிக்கு பொறுமை போய்விட்டது. ஏங்க, தூங்கலையா? இல்ல விசா, தூக்கம் வரல. ஆச்சரியமாயிருக்குதே. சும்மா நைங்காத விசா, நான் கொஞ்சம் களத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். களத்தூருக்கா? எதுக்குங்க? வந்து சொல்றேன், இப்ப புறப்படுறேன். நடச்சிவம் பிள்ளை காருக்குள் ஏற வண்டி களத்தூரை நோக்கி புறப்பட்டது. பாண்டியன் ஹோட்டல். கண்ணாடி ஜன்னல் வழியாக மதுரையை நன்றாகவே பார்க்க முடிந்தது. அதிலும் 4 கோபுரங்களுக்கு நடுவில் மாலை வெயில் பட்டு மின்னும் மீனாட்சி அம்மன் ஆலய கோபுரம் ஒரு அற்புத காட்சியாகத்தான் கண்ணுக்கு பட்டது. பனார்சிதாசால் வைத்த பார்வையை எடுக்க முடியவில்லை. வா பனார்சி, வா. ஏன் வராமல் தூர இருந்தே பார்க்கிறாய்? அருகே வா. மீனாட்சி அம்மனே ஆகாய உயரத்துக்கு எழும்பி நின்று கையை அசைத்து அழைப்பது போல் கூட தோன்றியது. இப்படித்தான் பனார்சிதாஸின் தாத்தா அமர்நாத் தாஸ் மீனாட்சி அழைக்கிறாள் என்று சொல்லி உஜ்ஜயினியை விட்டு கிளம்பியவர்தான். இன்னும் திரும்பி வரவில்லை. பனார்சிதாஸின் தாத்தா அமர்நாத் ஒரு சக்தி உபாசகர். அஷ்டமா சித்திகளில் முதல் 2 சித்தியை அடைந்திருந்தார். மீதியையும் அடைந்து ஒரு மகா சித்தனாக வேண்டும் என்பது அவரது வாழ்க்கை லட்சியம். அதற்காக அந்தமான் போயிருந்தார். போன இடத்தில் அவருக்கு செம்பவள பாறைத்திட்டு ஒன்று கிடைத்தது. அப்படி ஒரு பவளப்பாறை துளியும் தோஷமில்லாமல் கிடைப்பது அபூர்வம். அதை பார்த்த நொடி அதில் ஒரு அம்பிகை உருவத்தை செதுக்க வேண்டும் என்று அவருக்குள் ஒரு எண்ணம். உஜ்ஜயினி திரும்பியதும் தேர்ந்த சிற்பி ஒருவரிடம் கொடுத்து அதில் மீனாட்சி தேவி உருவத்தை வடித்தார். 2 அடி உயரம், இரத்த சிவப்பில் அங்கங்கள் என்று நேர்த்தியாக இருந்தது. அடுத்து அதற்கு பிரதிஷ்டை செய்து சக்தி கொடுக்க விரும்பினார். ஒரு ரிஷிகேசத்து சந்நியாசி இதற்கு ஒரு வழிகாட்டினார். அந்த செம்பவள சிலையை களத்தூரில் இருக்கும் ஸ்ரீசக்கர இயந்திரத்தில் ஒரு மண்டலம் வைத்து பூஜிக்க சொன்னார். அப்படி பூஜித்தால் அதற்கு சக்தியும் கிடைத்து கேட்ட வரத்தை கொடுக்கும் என்றார். அமர்நாத்ஜி இதற்காக உடனே களத்தூர் கிளம்பினார். அதற்காக போனவர் திரும்பவே இல்லை. மாறாக ஒரு கடிதம் மட்டும் பனார்சிதாஸின் அப்பா பங்கஜ் தாஸுக்கு வந்தது. பங்கஜ், என் காலம் மதுரையில் முடியப் போகிறது. என் வசமுள்ள செம்பவள தேவியை சிலர் அபகரிக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவளை காப்பாற்ற நான் சப்த கன்னியர்களை மந்திரச் செயல்களால் நாடப்போகிறேன். அவர்களோடு சேர்ந்து நானும் 8 திக்கில் அமர்ந்து காவல் காக்கப் போகிறேன். நீ உடனே புறப்பட்டு மதுரைக்கு அருகில் உள்ள களத்தூருக்கு வா. மற்ற விஷயங்களை நேரில் பேசுகிறேன். சீக்கிரம் வா. நீ வரும் வரை நான் உயிரோடு இருக்க அந்த தேவி அருள் செய்யட்டும். பனார்சிதாஸின் அப்பா பங்கஜ் தாஸும் கடிதத்தோடு அலறி அடித்துக்கொண்டு உஜ்ஜயினிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டவர்தான். அத்தியாயம் 7. பங்கஜ் தாஸ் மதுரை வந்து சேர்ந்தபோது நல்ல மழை. மழையை பொருட்படுத்தாமல் நடக்க ஆரம்பித்தார். ஜங்ஷனுக்கு எதிரில் இருக்கிறது மங்கம்மாளின் அந்த நாளைய சத்திரம். மழையில் நனைந்தபடியே போய் அந்த சத்திரத்தில்தான் முடங்கினார். அந்த சத்திரத்தை கவனித்துக் கொள்ளும் சில சத்திரக்காரர்கள் அங்கு தங்க வருபவரிடம் எப்படியாவது பேசி காசை பிடுங்க பார்ப்பார்கள். சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்காரர்கள் யார், உள்ளூர்காரர்கள் யார் என்பதெல்லாம் அத்துப்படியான சமாச்சாரம். நெற்றியை பார்த்தே சொல்லிவிடுவார்கள். அதிலும் வடக்கிலிருந்து வருகிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். பங்கஜ் தாஸையும் ஒரு பணமூட்டையாகவே பார்க்கத் தொடங்கினார்கள். பங்கஜ் தாஸுக்கும் அவர்களிடம் காரியமாக வேண்டியிருந்தது. எனவே இணக்கமாகவே பேசினார். என்ன சேட்டு, நமக்கு வடக்க எந்த ஊரு? உஜ்ஜயினி. உஜ்ஜயினியா? காளிக்கோவிலுக்கு பேர் போன ஊருன்னு சொல்லுவாங்களே. ஆமா, மகாகவி காளிதாஸ் பாடி தெரிஞ்ச ஊரும் கூட. சரிதான், தமிழ் நல்லா பேசுறீங்களே. 18 பாஷை பேசுவேன். நவரத்ன வியாபாரியாச்சே. அடேங்கப்பா, இப்ப மதுரைக்கு கூட வியாபார விஷயமாத்தான் வந்திருக்கீங்களா? ஆமா.
பங்கஜ் தாஸ் சத்திரக்காரனிடம் பொய் சொன்னார். சரி, உன் பேர் என்ன? பங்கஜ் தாஸ் கேட்டார். முருகன். கார்த்திகா அன்னைக்கு பிறந்ததால அந்த சாமி பேரைய வச்சுட்டாங்க. தேதி ஞாபகம் இருக்கா? தேதி கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி. இப்படி சொன்னா எப்படி? வருஷத்தை சொல்லு. வருஷம் 1946ன்னு நினைக்கிறேன். அவன் சொன்ன மறுநொடி பங்கஜ் தாஸ் கணக்கு போட ஆரம்பித்து விட்டார். தன் பைஜாமா குர்தாவின் பாக்கெட்டிலிருந்து ஒரு பருமனான டைரியை எடுத்தார். எடுத்து பிரித்தவர் கூட்டியும் கழுத்தும் கணக்கு போட்டுவிட்டு கிருத்திகை நட்சத்திரம் என்றார். அவர் முகத்தில் சன்னமாய் ஒரு மர்ம புன்னகை. அவர் கொண்டு வந்திருந்த பெரிய துணிமூட்டை ஒன்றை களைந்து ஒரு சிறிய மரப்பெட்டியை வெளியே எடுத்தார். அதற்குள்ளே சரம் சரமாக மோதிரங்கள், பவளம், முத்து, மரகதம், வைரம் என்று நவரத்தினங்கள் இறைந்து கிடக்கும் மோதிரங்கள். அதில் செம்பவளம் மின்னும் ஒரு வெள்ளி மோதிரத்தை எடுத்து அந்த சத்திரக்காரன் முருகன் கையில் போட்டார். அளவு எடுத்தது மாதிரி கச்சிதமாக பொருந்தியது. அவன் வாயெல்லாம் பல்லானான். சேட்டு, என்ன இது, மோதிரமா? எனக்கு எதுக்கு? ஆமா, இது செம்பவள மோதிரம். உன் ராசிக்கு இத போட்டா நல்லது. இதோட விலை 1000 ரூபா. நான் உனக்கு சும்மா தரேன். ஆனா நீ எனக்கு பதிலுக்கு ஒரு உதவி செய்யணும். ஓசியாக ஒரு மோதிரம் கிடைத்திருந்ததால் அவனும் இலகி போயிருந்தான். என்ன செய்யணும் சேட்டு? மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற களத்தூருக்கு வழிகாட்டணும். பூ, இவ்ளோதானா? கூடவே வரேன். சரி, அங்க யார் இருக்கா? என் அப்பா அங்கதான் இருக்காரு. என்ன சேட்டு இது ஆச்சரியம்? அவருக்கு அந்த ஊர்ல என்ன வேலை? முருகன், அங்க ஏதாவது கோவில் இருக்கா? ஆமா சேட்டு, ஸ்ரீசக்கர தேவின்னு ஒரு கோவில் இருக்கு. நிறைய சாமியாருங்க கூட அங்க சாமி கும்பிட வருவாங்க. அப்ப என் அப்பாவும் அங்கதான் சாமி கும்பிட போயிருப்பாரு. ஒரு டாக்ஸியை பிடித்தார். கொட்டும் மழையில் பங்கஜ் தாஸும் முருகனும் களத்தூரை நோக்கி பயணம் செய்தார்கள். களத்தூர் வயல்வெளி சூழ்ந்த கிராமம். நாலாபுறத்து வயல்களிலும் நல்ல செழிப்பான நெல் நாற்றுகள். வைகையாற்று நீர்ப்பாசனம். எனவே திரும்பிய பக்கம் எல்லாம் பசுமை. ஊருக்கு தென்மேற்கில் ஒரு சின்ன குன்று, வடகிழக்கில் கண்மாய். இரண்டிற்கும் சரியாக நடுவில் ஒரு அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்தில் அம்மன் உருவமாக எழுந்தருளாமல் ஸ்ரீசக்கர எந்திர சுரூபமாய் இருப்பதுதான் ஆச்சரியம். ஸ்தூல ரூபங்களை விட எந்திரங்களுக்கு சக்தி மிக அதிகம் என்கிறது மந்திர சாஸ்திரம். இதனால் அந்த கோவிலுக்கு வந்து போகாத சித்த புருஷர்களே கிடையாது. கார் குளத்தூருக்கு நுழைந்து கோவிலுக்கு அருகில் நின்றது. பங்கஜ் தாஸுக்கு அவரது அப்பாவிற்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று மனதிற்குள் கவலை. மழை பெய்ததால் எங்கு பார்த்தாலும் சகதி. கோவிலில் அங்கும் இங்குமாக சில சந்நியாசிகள் தெரிந்தார்கள். கையில் சூலாயுதம், திரிதண்டம், கமண்டலம், திருவோடு என்று ரகத்துக்கு ஒன்று வைத்திருந்தார்கள். அவர்களின் நடமாட்டம்தான் அதிகமாக இருந்தது. மற்றபடி வெகுஜனங்கள் யாரையுமே பார்க்க முடியவில்லை. எல்லோரையும் பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்த பங்கஜ் தாஸின் பார்வை அவர் அப்பாவை தேடத் தொடங்கியது. அவர் இருக்கிறாரா, இல்லை கடிதத்தில் எழுதியது போல செம்பவள தேவியை காவல் காக்கிறேன் என்று எங்காவது போய்விட்டாரா என்று மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பம். மனது பிரார்த்தித்தபடியே இருக்க உடம்பு கோவிலை சுற்றி வரத் தொடங்கியது. அத்தியாயம் 8. பங்கஜ் தாஸ் சுற்றி சுற்றி வரத் தொடங்கினார். எங்கேயும் அமர்நாத்ஜி மட்டும் தட்டுப்படவே இல்லை. முகத்தில் கவலை பெருகிக் கொண்டே போனது. என்ன சேட்டு, உங்க அப்பா இங்க இல்லையா? ஆமா முருகன், எங்க போனார்னே தெரியல. சேட்டு, இப்படி யாரையும் கேட்காம தேடினா எப்படி? வாங்க, யாரையாவது கேட்டு பார்க்கலாம். முருகன் ஒரு திரிசூல சாமியாரிடம் சென்றான். கும்பிட்டுக்கிற சாமி, நீங்க இந்த கோவில்லையே தான் இருக்கீங்களா? ஆமாம்ப்பா, என்ன விஷயம்? சாமி, வடக்க இருந்து ஒருத்தர் சேட்டு ஜாதிக்காரரு இங்க சாமி கும்பிட வந்திருக்காரு. அவரை தேடித்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க அவரை பாத்தீங்களா? அந்த சாமி அடுத்த நொடியே நெற்றியை சுருக்கிக் கொண்டு யோசிக்க ஆரம்பித்தது. அவர் ஒரு வைர வியாபாரியா? ஆமா ஆமா என்று பங்கஜ் தாஸ் வேகமாக முன்வந்தார். சாமியின் முகத்தில் ஒரு சன்னமான சிரிப்பு. சாமி, எதுக்கு சிரிக்கிறீங்க?
சிரிக்காமல் என்ன செய்வது? அவர் செய்த செயல்கள் அப்படி. சாமி, அவர் என் அப்பாதான். அப்படி அவர் என்ன செஞ்சாரு? என்னிடம் அதை பற்றி கேட்பதை விட இந்த கோவிலை பராமரிக்கும் சக்திதாசரிடம் கேள். அந்த சாமியின் பதிலும் சிரிப்பும் பங்கஜ் தாஸுக்குள் கிளியை மூட்டத் தொடங்கின. சரி சாமி, இப்போ அந்த சக்திதாசர் எங்க இருப்பாரு? இந்த ஊர் கண்மாய்க்கரை ஓரத்தில் சக்திதாசருக்கு ஓர் ஆசிரமம் உண்டு. அங்கு போய் பாருங்கள். சாமி சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கிவிட்டார். பங்கஜ் தாஸ் பரபரப்பாக ஆரம்பித்தார். அப்பாவின் கடிதம் ஷர்ட் பாக்கெட்டிலேயே இருந்தது. எடுத்து திரும்ப ஒரு முறை பார்த்தார். முகத்தில் கலவரம். முருகன் பங்கஜ் தாஸை பிடித்து இழுத்தான். சேட்டு, என்ன ஆச்சு? வாங்க, கம்மாக்கரைக்கு போய் அந்த சாமியை பார்த்து கேட்கலாம். பேசிக்கொண்டே சென்றார்கள். ஒரு வழியாக கம்மாய்க்கரையையும் அடைந்தார்கள். அங்கே சக்திதாசரின் ஆசிரமத்தில் நிறைய பேர் உட்கார்ந்திருந்தார்கள். சக்திதாசர் ஒரு மேடையில் அமர்ந்தபடி அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். பங்கஜ் தாஸ் வரவும் கூர்மையாக பார்த்தார். வாங்க என்று இதமாக கூப்பிட்டு பக்கத்தில் அமரும்படி சொன்னார். பங்கஜ் தாஸ் அமர்ந்தார். முருகன் மட்டும் பின்னால் சற்று தள்ளி நின்று கொண்டான். சக்திதாசர் விசாரிக்கத் தொடங்கினார். நீங்க யாரு? என்ன விஷயம்? சாமி, என் பேரு பங்கஜ் தாஸ். வடக்க உஜ்ஜயினிலிருந்து வர்றேன். என் அப்பா அமர்நாத் இந்த ஊருக்கு வந்திருந்தாரு. அவருக்கு இங்க ஏதோ பிரச்சனையா இருக்கு போல. இங்க வந்தவரு திரும்பி வரவே இல்லை. எனக்கு லெட்டர் மட்டும் போட்டிருந்தாரு. உங்களுக்கு அவரை தெரியும்னு கேள்விப்பட்டேன். ஓ, நீங்க அவரோட மகனா? ஆமா சாமி, அவர் இப்போ எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். பதட்டப்பட வேண்டாம். அவர் திரும்பவும் உஜ்ஜயினி போறதா சொல்லிட்டு 2 நாள் முந்திதான் கிளம்பி போனாரு. அப்படியா? நான் அங்க இருந்துதானே வர்றேன். அவர் வரலையே. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டேன். அவர் இங்க இருந்து போயிட்டாரு. மத்தபடி எங்க போனார்னு எனக்கு தெரியாது. சக்திதாசர் துளி கூட பதட்டமோ பரபரப்போ இன்றி சாதாரணமாக சொன்னார். சாமி, இன்னொரு கேள்வி. எங்க அப்பா இங்க வந்தப்போ ஒரு பவள மீனாட்சி சிலைக்கு இங்க வச்சு பிரதிஷ்டை செய்தாரா? இல்லையே, அப்படி எதையும் அவர் என்கிட்ட காட்டவே இல்லையே. சக்திதாசரின் பதிலில் அசாத்திய வேகம். அப்ப உங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதா சாமி? தெரியாது. இது எனக்கு புது தகவல். சக்திதாசர் சொன்னபடியே எழுந்து கொண்டார். இதற்கு மேல் பேச எனக்கு நேரமில்லை என்கிற மாதிரி இருந்தது அவர் தோரணை. பங்கஜ் தாஸ் முகத்தில் ஏமாற்றம் வழிந்தது. முருகனும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஆசிரமத்தை விட்டு வெளியே வரவும் பேசினான். சேட்டு, எனக்கென்னமோ அந்த சாமியார் மேலத்தான் சந்தேகமாயிருக்கு. ஆமா முருகன், எனக்கும் அப்படித்தான் இருக்கு. அவர் எதையோ மூடி மறைக்க பார்க்கறாரு. அப்போதுதான் ஆசிரமத்தின் எதிரில் ஒரு மலை இருப்பதை கவனித்தார்கள். அதன் மேலே சிலர் சிவப்பு வேஷ்டி துண்டுடன் ஏறிக்கொண்டிருப்பதும் தெரிந்தது. முருகன், அங்க பாரு, எல்லாரும் எங்கேயோ போறாங்க. ஆமா சேட்டு, இருங்க, விசாரிச்சு பார்க்கலாம். முருகன் ஊர்க்காரர்கள் யாராவது கண்ணில் படுகிறார்களா என்று ஒரு பார்வை பார்த்தான். ஒருவன் 2 ஆடுகளை பிடித்தபடி வந்து கொண்டிருந்தான். இந்தாப்பா, இங்கட கொஞ்சம் வா. என்ன சாமி, வெளியூரா? ஆமாப்பா. அது சரி, அந்த மலை மேல எல்லாரும் எங்க போறாங்க? மேல ஒரு சாமியோட சமாதி இருக்குது. இன்னைக்கு அவருக்கு குரு பூசைல. என்னது, குரு பூஜையா? ஆமா சாமி, நீங்களும் போங்க. இவர மாதிரி வடக்க இருந்து வந்திருக்கிற ஒருத்தரும் இப்ப அங்கதான் இருக்காரு. அவன் அப்படி சொன்னது பங்கஜ் தாஸுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையே உருவாக்கியது. முருகன், அவன் சொல்ற ஆளு அநேகமா எங்க அப்பாவா தான் இருக்கணும். வா, உடனே போகலாம். பங்கஜ் தாஸும் முருகனும் வேக வேகமாக மலையை நோக்கி நடந்தார்கள். மலைக்கு மேல் ஏறினார்கள். அங்கே சிறியதாக ஒரு மண்டபம். மண்டபத்தை ஒட்டி ஒரு சலவைக்கல் சமாதி. அந்த சமாதியை சுற்றித்தான் கூட்டம் திரண்டிருந்தது. அவ்வளவு பேரிடமும் பஜனை, பாட்டு என்கிற பக்தி பூர்வ எழுச்சி. பங்கஜ் தாஸ் பார்வை அங்கே அப்பா அமர்நாத்தை துளாவியது. அங்கேயும் அவர் இல்லை. ஏமாற்றம் முகத்தில் வழியும் போது சமாதியின் மேல்தளம் அசைய ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் எல்லோரும் உச்சக் குரலில் கத்தத் தொடங்கினார்கள்.
அந்த சமாதி முற்றிலுமாக விலகியதும் ஏராள சடையோடும் முடியோடும் ஒரு முழு நிர்வாண தோற்றத்தோடு ஒருவர் வெளியே வந்து நின்றார். எல்லோரும் கன்னத்தில் போட்டுக்கொண்டார்கள். வந்தவர் எல்லோரையும் அவர் ஆசிர்வதித்தார். பங்கஜ்தாஸை பார்த்தவர் அருகில் அழைத்தார். என்ன, உன் அப்பாவை தேடி வந்திருக்கியா? அவர் அப்படி கேட்டதும் பங்கஜ்தாஸுக்கு அதிர்ச்சி. எல்லோரும் அவர் காலில் விழுந்து விழுந்து எழத் தொடங்கினார்கள். பங்கஜ்தாஸ் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன சேட்டு, எல்லாமே பெரிய செப்படி வித்தையா இருக்கு. பாப்போம் இவர் என்ன சொல்றாருன்னு. முருகன் அவர் காதில் முனங்கினான். சாமி, என் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு ஏதோ ஆபத்து போல தெரியுதே. பங்கஜ்தாஸ் அழுகாத குறை. சாமியார் சிரித்தார். அவர் மோட்ச பதவி அடைஞ்சிட்டார் பங்கஜ்தாஸ். பங்கஜ்தாஸுக்கு பகீரென்றது. மோட்ச பதவியா? அப்படின்னா? அவர் தனக்குத்தானே சமாதி எழுப்பி அதுக்குள்ள இறங்கிட்டாரு. அந்த செம்பவள தேவி விக்கிரகமும் அவர்கிட்டதான் இருக்கு. அவர் சமாதி அடைறதுக்கு முந்தி என்னை வந்து பார்த்தாரு. நானும் சமாதி வாசன்தான். வருஷத்துல 3 நாள் மட்டும் வெளியே வருவேன். எல்லாரையும் பார்த்து ஆசிர்வாதம் பண்ணுவேன். என்ன பார்த்துதான் அவர் அந்த முடிவுக்கு வந்தாரு. சமாதி சாமியின் பேச்சு பங்கஜ்தாஸை குழப்பியது. என் அப்பா எதுக்கு அந்த முடிவுக்கு வரணும்? ஒரே ஆச்சரியமாயிருக்கு. சரி சாமி, அவரோட சமாதி எங்க இருக்கு? இதுக்கு பேர் திரிசூல மலை. இதே போல ஒரு மலை இங்க இருந்து 10வது மைல்ல இருக்கு. அங்க போய் பாரு. நீ தேடி வருவ. உனக்கு இந்த தகவலை சொல்லணுங்கிறதும் அவரோட விருப்பம். சமாதி சாமி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மற்ற பக்தர்களிடம் திரும்பினார். சேட்டு, என்ன இதெல்லாம்? உங்க அப்பா எதுக்கு சமாதியாகணும்? ஆமா, அது என்ன செம்பவள தேவி விக்கிரகம்? முருகன் நிமிண்டினான். முருகன், இப்ப எதையும் கேட்காம என் கூட அந்த மலைக்கு வா. அங்க போய் அப்பா சமாதியானாரா இல்ல அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கணும். சேட்டு, ஏதோ வழி காட்டலாம்னு வந்தா இப்படி போட்டு அழக்கழிச்சா எப்படி சேட்டு? அப்ப வரமாட்டியா? வரேன். என்ன இன்னும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா சரி. முருகன் தன் புத்தியை காட்டினான். கவனிக்கிறேன். இப்ப வா, வந்து வழிய காட்டு. அங்கிருந்து திரும்பவும் ஒரு தேடல் ஆரம்பமாகியது. அத்தனை கூட்டத்திலும் சமாதி சாமி அதை பார்த்துவிட்டு ஒரு மர்ம புன்னகை செய்தார். அத்தியாயம் 9. இருவரும் திரிசூல மலையடிவாரத்திற்கு வந்தார்கள். வந்ததும் காரில் ஏறிக்கொண்டார்கள். 10 மைல் தொலைவில் உள்ள அந்த மலையை தேடிக்கொண்டு கார் புறப்பட்டது. கிட்டத்தட்ட 8 மைல் தொலைவை கடந்துவிட்ட நிலையில் சமாதிசாமி சொன்னபடி ஒரு கரடு கண்ணில் தெரியத் தொடங்கியது. அதன் உச்சியில் ஒரு வெள்ளை தீப்பெட்டி போல் ஒரு கட்டிடம். அந்த கரட்டை நெருங்கியதும் இருவரும் காரில் இருந்து இறங்கினார்கள். கரட்டு பாறைகள் மேல் தாவி ஏறி மேலே செல்லத் தொடங்கினார்கள். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு குரல். ஏய், யாருவே அது என்று ஒரு மாடு மேய்ப்பவனின் குரல். முருகன் அவனை பார்த்துவிட்டு மேல போறோம் என்றான். மேல போனா நிஜமாலுமே மேல போயிடுவையா? என்ன, எதுக்கு பயமுறுத்துற? பயமுறுத்தலையா? மேல யாரு போனாலும் திரும்ப மாட்டேங்கிறாங்க. எங்க இருந்துதான் பாம்புங்க வருதோ வந்து போட்டு தள்ளிடுதுங்க. அப்படியா? அப்படி மேல என்ன இருக்கு? வெறும் மண்டபமும் ஒரு நாகர் சிலையும் தான் முதல்ல இருந்துச்சு. இதுக்கு நாகர் கரடுதான் பேரே. எங்க இருந்தோ ஒரு சாமி ஒண்ணு வந்து மேல தங்க ஆரம்பிச்சுச்சு. அதுல இருந்துதான் யாரும் மேல போக முடியல. போனா பரலோகம் போயிடுறாங்க. மாடு மேய்ப்பவன் இப்படி சொன்னதும் முருகனுக்கு பயமாகிவிட்டது. திரும்பி பங்கஜ்தாஸை பார்த்தான். சேட்டு, கேட்டியா? கேட்டேன் முருகன். அதுக்காகலாம் நம்ம பயப்பட வேண்டாம். மேலைய அப்பா இருந்தா அவர் பார்த்துப்பாரு. சேட்டு, இருந்தா பார்த்துக்குவாரு சரி, இல்லாட்டா? முருகன், இப்படி கேட்டு என்ன குழப்பாம நட. மேல போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு பங்கஜ்தாஸ் துணிச்சலுடன் மேலே ஏறினார். சொன்னா கேளுங்க, நான் சொல்றது சத்தியம். நான் மேய்க்கிற மாடுங்களே 1-2 மேல போனா திரும்ப மாட்டேங்குது, செத்து போயிடுது. எவ்ளோ நாளா இப்படி?
முருகன் கேட்டான். இப்போதாயா ஒரு 10 நாளா வடக்க இருந்து ஒரு மனுஷன் ஒரு பெரிய துணிப்பையோட மேல ஏறினாரு. மேல எப்ப பாரு ஒரு கூட்டம் சீட்டு விளையாடிட்டு இருக்கோம். அவங்க தான் வந்து சொன்னாங்க. அந்த வடக்கத்தி ஆளு ஒரு மந்திரவாதி மாதிரி இருந்தானா. அந்த ஆளு பையில என்னென்னவோ இருந்துச்சான். இந்த சீட்டாட்ட ஆளுங்க அதுல என்ன இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டிருக்கானுங்க. ஆனா முடியல. ஒவ்வொருத்தரையா பாம்பு கடிச்சிடுச்சு. இப்ப ஒருத்தன் கூட உயிரோட இல்ல. அதான் சொல்றேன், மேல போகாதீங்க. அந்த மந்திரக்காரன் பாம்புகளை நாலா பக்கமும் ஏவி விட்டுருக்கான் போல. என்னது, சீட்டாடுற கோஷ்டியே காலாவதி ஆயிட்டாங்கன்னா நான் ஏமாத்துறோம். முருகன் பின்வாங்கினான். பங்கஜ் தாஸுக்கு எரிச்சலாக வந்தது. வேறு வழியின்றி அவர் மட்டும் மேலேறத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் கண்ணை விட்டு மறைந்தும் போனார். அத்தியாயம் 10. முருகன் அந்த மலையை அண்ணார்ந்து பார்த்தான். பார்த்தவனுக்கு பகீர் என்றது. முருகன் பார்த்த திக்கில் ஒரு பெரிய நாகம் போய்க் கொண்டிருந்தது. 12 அடி நீல பாம்பு. எம்மாடி, என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பாம்பை பார்த்ததே இல்ல என்று முருகன் வாய்விட்டே சொல்லிவிட்டான். சென்று கொண்டிருந்த அந்த பாம்பு நின்று ஒரு அடி உயரத்திற்கு படம் எழுப்பி இருவரையும் திரும்பி பார்த்தது. அதன் செயலில் ஒருவித மனிதத்தனம் தெரிந்தது. நடுங்கிவிட்டான் மாட்டுக்காரன். யோ, திரும்பி நடையா, பாம்பு குறிவச்சா தப்பவே முடியாது என்று சொல்லிவிட்டு மாடு மேய்ப்பவன் அங்கிருந்து ஓடியே போய்விட்டான். முருகன் அங்கேயேதான் நின்றான். அவனுக்கு மண்டை குடைச்சலாக இருந்தது. மேலே போன பங்கஜ் தாஸையும் காணவில்லை. ஏறிப்போய் பார்க்கலாம் என்றால் பாம்பு நடமாட்டம் வேறு அதிகமாக இருக்கிறது. என்ன செய்யலாம் என்று ஒரே குழப்பம். அப்போது அந்த நாகர்கரட்டின் உச்சியில் உள்ள வெள்ளை கட்டிடத்தின் மேல் சில கழுகுகள் வட்டமடிக்க ஆரம்பித்துவிட்டன. மெல்ல மெல்ல கழுகுகளின் எண்ணிக்கையும் கூடத் தொடங்கியது. முருகனுக்கு என்னவோ போலானது. இப்படியெல்லாம் கழுகு பறக்கிறது என்றால் கீழே ஏதாவது பிணம் கிடக்க வேண்டும் என்று புத்தி உரைத்தது. ஒருவேளை மீறிக்கொண்டு சென்ற பங்கஜ் தாஸுக்குத்தான் ஏதாவது ஆகிவிட்டதோ என்று எண்ணியவன் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு பாறைகளின் மேல் தாவி ஏறத் தொடங்கினான். மூச்சு இறைக்க நாகர்கரட்டின் உச்சியில் உள்ள அந்த வெள்ளைக் கட்டிடம் வரைக்குமே போய்விட்டான். வெள்ளைக் கட்டிடத்துக்கு அந்த பக்கமாக கரட்டின் அந்த பக்கச் சரிவு. அதில் அடப்பமாக ஆவாரந்தழை புதர்கள், மலையிலந்தைச் செடிகள். நடுவே ஒரு தட்டை பாறை. அதன்மேல் யாரோ கிடப்பது போல் தெரிந்தது. இதோ உடம்பு. அந்த உடம்புக்காகத்தான் கழுகுகள் பறக்கின்றனவோ? அப்போ பனார்சிதாஸ் எங்கே? அவன் பார்வை திரும்ப தேடியது. ஒருவேளை அந்த வெள்ளை கட்டிடத்திற்குள் நுழைந்திருப்பாரோ? பயத்துடனே எட்டி பார்த்தான். தடினமான குட்டை கதவு. கோட்டை வாசல் கதவுகளுக்குள் இருக்கும் திட்டிவாசல் கதவு போல திறந்துதான் இருந்தது. கதவை ஒட்டி வெளிப்புறச் சட்டம். அதில் இடது வலது பக்கங்களில் சீரும் பாம்பின் உருவச்செதுக்கள். முருகன் கதவு அருகே போய் நின்று சுற்றி சுற்றி பார்த்தான். கழுகுகள் போடும் சத்தம் வேறு ஒரு தினுசாக காதில் கேட்டது. ஒரு அரை மணி நேரத்திற்குள் முற்றிலும் மாறுபட்ட பயங்கரமான ஒரு இடத்திற்கு வந்துவிட்டது போல் தோன்றியது. கதவுக்கு வெளியே நின்றபடியே சேட்டு என்று மெதுவாக அழைத்தான். பலமாக கத்த பயமாக இருந்தது. கதவை திறந்து பார்க்கவும் கை கூசியது. பிறகு சரி, இவ்வளவு தூரம் துணிச்சலாக வந்துவிட்டோம், கதையும் திறந்து பார்த்துவிடலாம் என்று முடிவுக்கு வந்துவிட்டான். மெதுவாக கதவை திறந்தான். சப்தமிட்டபடி கதவு பின்புறம் சென்றது. குப்பென்று ஒருவித வாடை. வௌவால்கள் அடைந்து கிடக்கும் ஆலயத்திற்குள் இருந்து வரும் ஒருவித கழிவு வாடை. நல்ல வேளை, உள்ளே சின்னதாய் சன்னமாக விளக்கொளி. அந்த வெளிச்சத்தில் அங்கு பாம்பு புற்று ஒன்று இருப்பது தெரிந்தது. திறந்து கொண்ட கதவின் சொற்ப இடைவெளியில் குனிந்து மெல்ல தலையை உள்ளே விட்டு எட்டி பார்த்தான். அதிர்ச்சியில் ஒரு கணம் நெஞ்சடைத்து விட்டது. புற்றின் கூம்பு துவாரம் மேல் படம் எடுத்தபடி ஒரு நாகம். சாதாரண பாம்பு போல் இல்லாமல் ஒருவித ராட்சத வளர்ச்சியோடு இருந்தது. என்று அதனிடம் பெரிதாக மூச்சுவிடும் சப்தம். அடுத்த கணம் தலையை வெளியே இழுத்து கொண்டான். தடுமாறிக்கொண்டு அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வந்தான். கழுகுகள் பள்ளத்தில் கிடக்கும் மனித உடலை குதறிக் கொண்டிருந்தன.
ஒருவேளை அதுதான் சேட்டோட உடம்போ? இப்படி எட்டி பார்த்து அதிர்ச்சியோட வெளியே ஓடி வந்து பள்ளத்துல விழுந்துட்டாரோ? இனியும் இங்கே நிற்பது ஆபத்து என்றது புத்தி. கால்கள் ஓட்டமெடுக்கத் தொடங்கின. திண்டு திண்டான பாறைகள் மேல் தாவி குதித்து கீழே விழப்பார்த்து சுதாரித்து எழுந்து ஓட்டமாய் ஓடி அடிவாரத்தை அடைந்து விட்டான். உடம்பு வியர்க்க அவர்கள் ஏறி வந்த கார் எங்கே என்று தேடினான். அந்த கார் அடிவாரத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் நின்று கொண்டிருந்தது. கிட்டே சென்றான். பின்சீட்டில் பனார்சிதாஸின் சூட்கேஸும் லெதர் பேக்குகளும் இருந்தன. டிரைவர் முன்னால் நல்ல தூக்கத்தில் இருந்தான். புத்தி வேகமாக குறுக்கில் ஓடத் தொடங்கியது. யோ, வண்டியை எடியா, மதுரைக்கு விடு. அது சரி, சேட்டு எங்க? சேட்டு பின்னால வருவாரியா, என்ன போக சொல்லிட்டாரு. நெஜமாவா? என்னையா நெஜம் பொய்னு கேட்டுட்டு வண்டியை எடுன்னு சொல்றேன்ல. முருகன் அதட்ட அந்த டூரிஸ்ட் கார் அங்கிருந்து புறப்படத் தொடங்கியது. மதுரை மங்கம்மாள் சத்திரம். பங்கஜ்தாஸின் அறைக்குள் நுழைந்த முருகன் அவர் ஜாமான்களை உருட்டினான். அவர் சூட்கேஸிற்குள் ஹிந்தி புத்தகங்கள், ஓலைக்கட்டுகள், எப்பொழுதும் வியாபாரத்திற்கென்று வைத்திருக்கும் நவரத்தன கற்கள், கொஞ்சம் போல தங்க பிஸ்கட்டுகள், சில செக் புக்குகள், 50,000 சொச்சத்துக்கு ரூபாய் நோட்டுக்கட்டுகள், சில்லறைகள், துணிமணிகள். முருகன் அவ்வளவையும் உற்று பார்த்தான். சேட்டு, இனி இது எல்லாம் எனக்குத்தான். எனக்கென்னமோ நீ பரலோகம் போயிட்ட மாதிரி தான் தோணுது. உன் கூட வந்து அல்லாடினதுக்கு இதை நான் எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. பாண்டியன் ஹோட்டல். தனது அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் என்ன ஆனது என்ற குழப்பத்தோடு பனார்சிதாஸ் அமர்ந்திருந்தார். பரணியும் ஹோட்டல் அறைக்கு வந்திருந்தான். பரணி, சொல்லுங்க தாஸ்ஜி, உன்கிட்ட நிறைய உதவிகள் எதிர்பார்க்கறேன், செய்வேன்னு நம்புறேன். நிச்சயமா தாஸ்ஜி, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செஞ்சு தரேன். எனக்கு இந்த மதுரையில 2 கடமை இருக்கு. முதல்ல என் அப்பா தாத்தாவை கண்டுபிடிக்கிற கடமை ஒன்று. அடுத்து எங்க தாத்தா உருவாக்குன செம்பவள தேவி விக்கிரகத்தை கண்டுபிடிக்கிற கடமை ஒன்று. உங்க தாத்தாவும் அப்பாவும் எப்படி காணாம போனாங்கன்னு தெரியுமா சேட்ஜி? ஓரளவுக்கு தெரியும் பரணி. அவங்கள கண்டுபிடிக்கணும்னா களத்தூருங்கிற ஊருக்கு போகணும். அங்கதான் அவங்க கடைசியா போயிருக்காங்க. அங்க அவங்களுக்கு நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. தாஸ்ஜி, நடக்கக்கூடாத ஒன்றுனா? அது அங்க போனாதான் தெரியும் பரணி. அதுக்கு முந்தி உன் முதலாளி நடச்சவம் கிட்ட இருக்கிற அந்த நாகரத்தினக்கள் ஏன் கைக்கு வரணும். தாஸ்ஜி, வந்ததுல இருந்து அது மேலேயே குறியா இருக்கீங்களே, அதுக்கு அப்படி என்ன சக்தி? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு பரணி. உனக்கு அதை சொல்ற நேரம் வந்துருச்சு. களத்தூர். நடச்சுவம் பிள்ளை களத்தூருக்கு சென்றது ஆசிரமத் தலைவர் சக்திதாசரை பார்க்கத்தான். என்ன நடச்சிவம், நல்ல நேரத்துல தான் நீ இங்க வந்திருக்க. அந்த நாகரத்தினக்கல்ல நீ இழக்கலையே என்று கேட்டார் சக்திதாசர். இல்ல சாமி, அது பத்திரமா தான் இருக்கு. ஆனா அந்த சேட்டு என்கிட்ட இருந்து எடுத்துருவானோன்னு பயமா இருக்கு என்றான் நடச்சுவம் பிள்ளை. பயப்படாத நடச்சுவம், நான் இருக்கேன். அத நீ இழந்துட்டா அவ்வளவுதான். அது இருக்கிற வரத்தான் உன்னை நாகர்கரட்டு நாகமும் எதுவும் செய்யாது. அது இருக்கிற இடத்துலதான் மகாலட்சுமியும் பரிவாரத்தோட வந்து தங்குவா. அத்தியாயம் 11. சாமி, இது என்கிட்ட இருக்கிற வர என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா பனார்சிதாச நினைச்சாதான் பயமா இருக்கு. அந்த பனார்சிதாஸ் ஒரு நவரத்ன வியாபாரியா, இல்ல மந்திர தந்திர வித்த தெரிஞ்ச ஒரு வித்தக்காரனா, இல்ல அவனே ஒரு சித்தனானும் எனக்குள்ள பல குழப்பங்கள் சாமி. பனார்சிதாஸ் எதுக்காக இதை தேடி அலையணும்? பனார்சிதாஸுக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவை நடச்சிவோம். அவனோட அப்பாவையும் தாத்தாவையும் தேடிக்கிட்டு மதுரைக்கு வந்திருக்கான். அவங்கள கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த நாகரத்தினக்கள் அவனுக்கு கட்டாயமா வேணும். ஆனா நடச்சிவோம், இத பத்திரமா வச்சுக்கோ. இதை இழந்துட்டா நீ எல்லாத்தையுமே இழந்துடுவ. சக்திதாசர் சொன்னதை கேட்டுவிட்டு ஸ்ரீசக்கர தேவியையும் வழிபட்டுவிட்டு காரில் ஏறி புறப்பட்டார் நடச்சிவம். பாண்டியன் ஹோட்டல். பனார்சிதாசும் பரணியும் ஹோட்டலின் மேல்தளத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நல்ல சிலுசிலுவென காற்று. பரணி பழைய பரணியாக இல்லை, மிகவும் மாறியிருந்தான். காரணம், பனார்சி நடச்சிவத்தை பற்றி சொன்ன கதைகள். அது நடச்சிவத்தை ஒரு எதிரியைப் போல அவனுக்குள் ஆக்கிவிட்டிருந்தது.
கூடவே நாகரத்தினக்கல் பற்றி சொன்னதெல்லாம் ஒரு நம்ப முடியாத அதிசயமாகத்தான் இருந்தது. சேட்ஜி, என் முதலாளி பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. அவர்கிட்ட இருக்கிற நாகரத்தினக்கல்ல அடையறதுக்குத்தான் இந்த மதுரைக்கு வந்திருக்கிறதாவும் சொல்றீங்க. ஆனா அதை அடைஞ்ச பிறகு அதை வச்சு என்ன செய்வீங்கன்னு சொல்லவே இல்லையே. அது இல்லாம என்னோட அப்பாவையும் தாத்தாவையும் என்னால தேட முடியாது பரணி. ஏன் அப்படி? அப்படித்தான் பரணி, நீ போக போக புரிஞ்சுக்குவ. அந்த நாகரத்தினக்கல்ல உன் முதலாளி கிட்ட இருந்து உன்னால மட்டும்தான் எடுத்து தர முடியும். எடுத்து தருவியா? சரி, இதனால எனக்கு என்ன லாபம்? பரணி, நீ என்ன சத்தியமா நம்பலாம். இதனால உன் கனவுகள் நிறைவேறும். சரிதாஸ்ஜி, இனி ஒரு நிமிஷத்தை கூட நான் வீணாக்க போறதில்ல. இப்பவே கடைக்கு போறேன். அந்த நாகரத்னக்கல்ல எப்படி அடையறதுங்கிறது தான் இனி என்னோட முதல் வேலை. பரணி, அதை எடுக்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. உன் முதலாளி யமகாதகன். அந்த கல்ல தன்னோட உயிரை விட பாதுகாப்பா வச்சிருப்பான். உன் முதலாளிய நான் ஒரு தடவை பார்த்துட்டா போதும், அதை அவர் எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். என் எதிரில் அந்த நாகரத்னத்தை பத்தி அவரால் நினைக்காம இருக்க முடியாது. அப்ப முதல்ல நீங்க என் முதலாளிய சந்திக்கணும். ஆமா பரணி, ஆனா நான் வரப்போறது தெரிஞ்சா அவர் என்னை தவிர்க்க எல்லா முயற்சியும் செய்வாரு. அதனால திடீர்னு போய் நிக்கிறது தான் நமக்கு நல்லது. இருவரும் புறப்பட்டார்கள். நடச்சிவம் ஜுவல்லரி ஷாப். கடையின் சீனியர் ஊழியரான சந்தானம் நடச்சிவத்தின் அறைக்குள் இருந்தார். நடச்சிவம் கூலிங் கிளாஸ் போட்டு அமர்ந்திருந்தார். என்னங்கண்ணா இது ஆச்சரியம், கடைக்குள்ள உங்களை கூலிங் கிளாஸோட பார்த்ததே இல்லையே. அதை விடு சந்தானம், என்னை யாராவது தேடிட்டு வந்தாங்களா? உங்களை தேடிட்டு யாரும் வரலைங்கண்ணா. சந்தானம் கடையின் மூத்த சிப்பந்தி, அப்பா சதாசிவம் பிள்ளையின் காலத்திலிருந்து இருப்பவர். நகையிடுக்கில் தங்கத்தை ஒட்டி எடுத்துக்கொண்டு போயிருந்தாலே பல சவரன்களை சேர்த்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் இப்போதும் கதர்ச்சட்டை வேட்டி என்று சிம்பிளாக இருப்பார். அவரின் நேர்மையும் எளிமையும் நடச்சிவத்தை ஈர்த்தது. இவரிடம் தனக்கிருக்கும் சிக்கலை மனம் விட்டு பேசி பார்த்தால் என்ன என்று தோன்றியது. சந்தானம், சொல்லுங்கண்ணா. நான் உனக்கு அண்ணனாயா? என்னை விட 15 வயசு பெரிய ஆளு நீ. வாஸ்தவந்தாங்க, உங்க அப்பாவை கூப்பிட்ட வாயி உங்களை அவர் இடத்துல பார்க்கவும் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அதை விடு சந்தானம். கொஞ்ச நாளா எனக்குள்ள ஒரு தவிப்புயா, பயமும் கூட. நானும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். ஏதோ சொல்ல முடியாத ஒரு அவஸ்தையில நீங்க இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இருந்தாலும் இதையெல்லாம் கேட்க நாம யாருன்னு தான் கேட்கலீங்க. சந்தானம், என்கிட்ட நாகரத்தின கல்லு ஒன்று இருக்குன்னு எல்லாரும் பேசிக்குவாங்களே, உனக்கு அது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேங்க. அது வந்ததுல இருந்துதான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லைங்க. சந்தானம், அது உண்மைதான். அது வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கையே பிரகாசமாச்சு. சரிங்க, அதுக்கு இப்ப என்னங்க? அந்த நாகரத்ன கல்லை என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ஒருத்தன் புறப்பட்டிருக்கான் சந்தானம். என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்தானம், அது இப்ப ஒருத்தருக்கு தேவைப்படுது. அந்த ஆள் எப்பனாலும் என்னை தேடி வரலாம். யாருங்க அது? சொன்னா நம்ப மாட்ட, நமக்கு தங்கம் சப்ளை பண்ற பனாரசிதாஸ் தான் சந்தானம். அந்த ஆளு சாதாரண ஆள் கிடையாது. ஒருத்தரை பார்த்தா அவங்க மனசுல என்ன இருக்குதுங்கிறத அப்படியே புட்டு புட்டு வச்சிடுவான். என்ன பார்த்தா நான் நாகரத்னத்தை பத்தி நினைக்கிறதையும் அதை வச்சிருக்கிற ரகசியமான இடத்தையும் கண்டுபிடிச்சிடுவான். இந்த கூலிங் கிளாஸ் எதுக்குன்னு கேட்டில, அந்த பனாரசிதாஸுக்கு ஒருத்தரோட கண்ணு தான் கணக்கு. கண்ணை பார்த்து மனசுக்குள்ள நுழைஞ்சு நாம நினைக்கிறத கண்டுபிடிச்சிடுவான். அதனால அவ என்னை தப்பி தவறி பார்க்க நேர்ந்தாலும் என் கண்ணை பார்த்துடக்கூடாது பாரு. சரி, பரணி இன்னைக்கு வேலைக்கு வந்தானா? இல்லீங்க, இதுவரை இன்னும் வரல. அவன் பனாரசியோட கையாளாகிட்டா சந்தானம், அதான் இன்னும் வரல. பரணியோ அந்த ஆளோ கடைக்கு வந்தா உள்ள விட்டுறாத, அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிடு. நடச்சிவம் பிள்ளை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பனாரசிதாஸின் கார் கடை முகப்பில் வந்து நின்றது. பனாரசியும் பரணியும் காரிலிருந்து இறங்கினார்கள். பனாரசிதாஸ் முற்றிலும் வேறு தோற்றத்தில் ஒரு பஞ்சாபி சிங்கை போல உருமாறியிருந்தார்.
இருவரும் கடைக்குள் பிரவேசித்தார்கள். பயங்கர எச்சரிக்கையோடு சந்தானம் கதவைத் திறந்து கொண்டு வெளியேறிய போது அவரை தள்ளிக்கொண்டு இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். சந்தானம் திணறிப் போனார். அத்தியாயம் 13. பனார்சிதாசும் பரணியும் நுழைந்த வேகத்தை பார்த்து தடுமாறிப் போய்விட்டார் சந்தானம். மளமளவென்று உள்ளே நுழைந்து விட்டார்கள். நடச்சிவம் இருவரையும் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தானத்தோடு பேசிக் கொண்டிருந்த போது கழட்டி வைத்திருந்த கண்ணாடி பக்கவாட்டில் இருந்தது. அதை எடுத்து வேகமாக அணிந்து கொண்டார். ஆனால் பனார்சிதாஸ் அதற்குள் நடச்சிவத்தின் கண்களை பார்த்து விஷயத்தை தெரிந்து கொண்டார். பரணி நடச்சிவத்தை சமாளிக்க ஆரம்பித்தான். சந்தானமும் அங்கேயே நின்று கொண்டு கவனிக்க ஆரம்பித்தார். சார், இவர் பேரு ஹிர்வாணி, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காரு. அங்க தங்க வியாபாரத்துல இவர்தான் பெரிய புலின்னு சொல்றாங்க. பரணி சாதுரியமாக பனார்சிதாஸை ஹிர்வாணி என்று அறிமுகப்படுத்தினான். ஆனால் நடச்சிவம் பரணி ஏதோ தில்லுமுள்ளு செய்கிறான் என்று கண்டுபிடித்து விட்டார். சந்தானம், நம்ம சிங்க கூட்டிட்டு போய் அவரோட பிசினஸ பத்தி கமிஷனை பத்தி எல்லாம் பேசிட்டு இரு. நான் பரணி கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். பரணி, நீ இங்க இரு. அதைத் தொடர்ந்து பனார்சியும் சந்தானமும் வெளியேறினார்கள். உள்ளே பரணியும் நடச்சிவம் மட்டும். என்ன பரணி, உன்னை பனார்சிதாஸ கவனிக்க அனுப்புனேனா இல்ல இந்த ஹிர்வாணிய கூட்டிட்டு வர அனுப்புனேனா? சார், நான் பனார்சிதாஸ தான் கவனிச்சேன். அவரை காலையில வைகை எக்ஸ்பிரஸ்ல ஏத்திட்டு திரும்புற வழியில தான் இவரை பார்த்தேன். சரி, நமக்கு பயன்படுவாரேன்னு கூட்டிட்டு வந்தேன். பரணி, என்ன எனக்கு துரோகம் பண்றியா? ஐயோ சார், உண்மைய சொல்லு, யார் அந்த ஹிர்வாணி? இப்படி இவர் பரணியை துளைத்து கொண்டிருக்கும் போது பக்கத்திலிருந்த இன்டர்காம் சிணுங்கியது. காதை கொடுத்தார். முகத்தில் கனத்தில் மாற்றங்கள். கண்கள் அகண்டு திறந்தது. விரைப்புக்கு வந்த அவரிடம் மளமளவென்று மாற்றங்கள். பரணிக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. சரியாக 2 நிமிடங்களில் அறைக்கதவு திறந்து கொள்ள பனார்சிதாஸ் உள்ளே வந்தார். நடச்சிவம் ஒரு இயந்திரம் போல தான் அமர்ந்திருந்த இலவம் பஞ்சு திண்டை ஒதுக்கினார். தரையில் தெரிந்த சில அட்டைகளை விலக்கினார். அந்த இடத்தில் ஒரு குழி இருந்தது. உள்ளிருந்து ஒரு மரப்பெட்டியை எடுத்தார். பெட்டியை திறந்தார். உள்ளே நாகரத்தினக்கல். அந்த நாகரத்தினத்தை பெட்டியோடு மிக பவ்யமாக பனார்சியிடம் நீட்டினார். பனார்சியும் சிரித்தபடியே வாங்கிக் கொண்டார். திரும்பி பரணியை பார்த்தார். தாஸ்ஜி, என்ன இது எல்லாம் ஒரே மேஜிக்கா இருக்கு? இந்த நடச்சிவோ இப்ப என்னோட கட்டுல இருக்கான். வா, கார்ல போகும்போது சொல்றேன். அந்த அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தால் கடையில் ஒரு வாடிக்கையாளர் கூட இல்லை. கடை ஊழியர்கள் அவ்வளவு பேருமே கிட்டத்தட்ட சிலை போல் நின்று கொண்டிருந்தார்கள். தாஸ்ஜி, என்ன இது? ஏன் எல்லாரும் சிலை மாதிரி நிக்கிறாங்க? அதான் சொன்னேன்ல, எல்லாருமே இப்ப என்னோட கட்டுல இருக்காங்க. சரியா 1.25 நாழிகை இப்படி இருப்பாங்க. அப்புறம் விடுபட்டுருவாங்க. அதுக்குள்ள நாம 2 பேரும் இந்த ஊர் எல்லையை தாண்டி ஆகணும். கமான். வெளியே டாக்ஸி காத்து கொண்டிருந்தது. ஏறி அமர்ந்ததும் சிட்டாக பறக்க ஆரம்பித்தது. தாஸ்ஜி, என்னால நம்ப முடியல. இது எப்படி சாத்தியம்? புரியலேனா மாயாஜாலம், புரிஞ்சா மெஸ்மரிசம். மெஸ்மரிசமா? ஆமா, இதுக்கு பேர்தான் நயனக்கட்டு. பல சித்தர்கள் இந்த வித்தையில பேர் போனவங்க. நானும் நீயும் உள்ள நுழைஞ்சதுமே கண்ணாடி போடாம இருந்த நடச்சிவத்தை பார்த்து அவன் நாகரத்னத்தை எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவன் உடனே என்னை வெளியே அனுப்பிட்டான். வெளியே போன உடனே அங்க இருந்த எல்லாரையுமே என் பார்வையால கட்டி போட்டேன். அப்புறம் இன்டர்காம்ல நடச்சிவத்தை கூப்பிட்டு அவனை பேச்சாலே கட்டி போட்டேன். அதுக்கடுத்து நடந்த எல்லாத்தையுமே தான் நீ பார்த்துட்டியே. தாஸ்ஜி, எல்லாமே பிரமிப்பா இருக்கு. சரி, அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? களத்தூர். பனார்சி சொன்னதும் டிரைவர் திடுக்கிட்டு திரும்பினான். அத்தியாயம் 14. அந்த டிரைவர் முருகன். பனார்சியின் அப்பா பங்கஜ் தாஸை களத்தூருக்கும் நாகக்கரட்டுக்கும் டாக்ஸியில் அழைத்து சென்ற முருகன். பனார்சிதாஸ் பேச பேச அவனுக்கு எல்லாமே விளங்கிவிட்டது. குறிப்பாக மனக்கட்டு நயனக்கட்டு என்று பனார்சி பேசியது அவனை மிரட்டிற்றோ என்னவோ. உள்ளுக்குள் பயம் தோன்றி கைகள் உதறலெடுக்கத் தொடங்கிவிட்டது. காரையும் சற்று தாறுமாறாக ஓட்டினான். டிரைவர்,
பனார்சி கவனத்தடுமாற்றத்தை உணர்ந்து கூப்பிட்டார். ஒழுங்கா காரை ஓட்டாம எதுக்கு தடுமாறுற? அது அது ஒண்ணுமில்லங்க. நீங்க பேசின விஷயத்த கேட்டு பயமாயிடுச்சு. அவன் சுதாரித்து காரை ஓட்டியபடி சமாளித்தான். டிரைவர், வண்டிய கொஞ்சம் ஓரமா நிறுத்து. எதுக்கு சார்? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? அதட்டினார் பனார்சி. அவனும் காரை ஓரமாக நிறுத்தினான். தடுமாற்றத்தில் இருந்தான். மனதிற்குள் பங்கஜ்தாஸ் தொடர்பாக ஏகத்துக்கும் நினைவுகள். அது அப்படியே பனார்சிக்குள்ளும் ஓட ஆரம்பித்தது. டிரைவர், உண்மைய சொல்லு. உனக்கு என் அப்பாவை தெரியும் தானே? யாருங்க உங்க அப்பா? டிரைவர், நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் கிடையாது. இப்பவே உன்னை என் கட்டுக்கு கொண்டு வந்து உன்னை பார்த்து மலையில இருந்து குதினா குதிச்சிடுவ. ஞாபகத்துல வச்சுக்கோ. உண்மைய சொல்லு. உனக்கு என் அப்பாவை தெரியும் தானே? முருகன் இந்த முறை ஒத்துக்கொண்டான். பரணியோ திகைத்தபடி கவனித்தபடியே இருந்தான். முருகன் பங்கஜ்தாஸை மங்கம்மாள் சத்திரத்தில் சந்தித்ததிலிருந்து நாகக்கரட்டில் அவர் காணாமல் போனது வரை சொன்னான். பாத்தியா பரணி, இந்த நாகரத்னம் கைக்கு வந்த நிமிஷம் அலைச்சல் இல்லாம வேலை முடியுது. பரணி திகைப்போடு ஆமோதிக்க கார் களத்தூரில் இருக்கும் அந்த நாகக்கரடை நோக்கி பயணித்தது. கரட்டை நெருங்கிய போது அதே மாட்டுக்காரன் அங்கு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தான். சாமி, அந்த பக்கம் கார் போவாதுங்க, அங்க பாதை கிடையாது என்று கத்தி பார்த்தான். அவர்கள் காதில் எதுவும் விழவில்லை. கார் அடிவாரத்தில் போய் நின்றது. அங்கிருந்து வளைந்து நெளிந்து ஒரு ஒற்றையடி பாதை, அதுவும் கொஞ்ச தூரத்திற்குத்தான் தெரிந்தது. பிறகு பாறை மண்டைகள்தான் தெரிந்தன. உச்சியில் செவ்வக சதுரமாய் கோவில் கட்டிடம். பனார்சி தாமதிக்காமல் ஏறத் தொடங்கினார். பரணியும் பின்தொடர்ந்தான். முருகன் இந்த முறை அடிவாரத்திலேயே நின்று கொண்டான். சிறிது நேரத்தில் இருவரும் மலை உச்சியை அடைந்து விட்டார்கள். மேலே காற்று பலமாக வீசிக்கொண்டிருந்தது. மிரட்டலான சப்தம். கோவில் முகப்பில் வந்து நின்றார்கள். பனார்சி கதவை திறந்தார். எதிரே பெரிய புற்று. படம் எடுத்து ஆடும் பாம்புடன் அன்று முருகன் பார்த்த அதே புற்று. எதிரில் அதே அகல்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் பாம்பைத்தான் காணவில்லை. அந்த அகல்விளக்கின் வெளிச்சத்தில் பனையோலை ஒன்று தெரிந்தது. பனார்சிதாஸ் உள்ளே சென்று கைகூப்பி வணங்கிவிட்டு அந்த ஏட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். சித்திரை விசாகத்தில் அஸ்தமான வேளையில் நாகசித்தரை காண வலப்பக்கம் வரவும் சர்ப்பம் வழிகாட்டும் என்று சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருந்தது. படித்தவருக்கு சிலிர்த்தது. திரும்பி பார்த்தார். பரணி கொட்ட கொட்ட விழித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். பரணி, அடுத்த பாதையும் தெரிஞ்சிடுச்சு. இங்க இருந்து வலப்பக்கமா போகணும். தாஸ்ஜி, ஆனா வெளிய ஃபுல்லா இருட்டா இருக்குது. வெளிச்சத்துக்காக பனார்சி அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். என்ன ஆச்சரியம்! விளக்கு அணையாமல் இருக்க காற்று நின்றுவிட்டது. பரணி தன் பிரமிப்பை வார்த்தைப்படுத்தினான். என்ன தாஸ்ஜி, எல்லாமே பிரமிப்பா இருக்கு. ஆளில்லாத இந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு. அதுக்கும் மேல நீங்க அதை வெளியே எடுத்துட்டு வந்ததும் காத்தே நின்னு போச்சு. பரணி, எல்லாம் நாகரத்ன கல்லோட செயல். என் அப்பாவும் தாத்தாவும் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். வா போகலாம். பேசியபடியே கோவிலுக்கு வலப்பக்கம் நடந்தார்கள். வெட்ட வெளி. சில அடி தூரத்தில் அந்த வெளி முடிந்து மீண்டும் மலைச்சரிவு ஆரம்பமானது. ஓலைக்குறிப்பில் சொன்னபடி ஒரு நாகம் அந்த வழியில் நின்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 15. ஐயில் மின்னும் தீபச் சுடரொளி. எதிரிலோ ஏட்டில் படித்தது போல பாறை மேல் சர்ப்பம். சிலிர்த்து போன பனார்சிதாஸ் பரணியின் பக்கம் திரும்பினார். அவன் வெளவெளப்பில் இருந்தான். பிரமிப்புக்கு மேல் பிரமிப்பு அவனை திக்குமுக்காட வைத்தது. அந்த சர்ப்பம் பாறைகளில் புகுந்து மறைந்து விடாமல் ஒரு ஒற்றையடி பாதையில் ஊர்ந்து சென்றது. சுற்றிலும் கும்மிருட்டு. அகல்விளக்கின் ஒளிப்பட்ட இடத்தில் மட்டும் தெரியும் பாதை. அந்த ஒற்றையடி பாதை நீண்டு கொண்டே போனது. சிறிது தூரத்திலேயே தீப்பந்த ஒளி திகு திகுவென எரிய குகை ஒன்று தெரிந்தது. குகை வாசலில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் பனார்சியின் அப்பா பங்கஜ்தாஸ். பிதாஜி என்று பரவசமாக நெருங்கினார் பனார்சி. அந்த நொடிப்பொழுதில் சர்ப்பமும் எங்கு போனது என்று தெரியவில்லை. பனார்சி, வந்துட்டியா? பங்கஜ்தாஸ் எழுந்து முன்னால் வந்தார். தாடியும் மீசையுமாக ஒரு சாமியாரைப் போல் இருந்தார்.
பனார்சியோடு வந்த பரணியை ஒரு பார்வை பார்த்தார். அவனை பார்த்ததும் பங்கஜ்தாஸ் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. பரணி பதிலுக்கு அவரை மலங்க மலங்க பார்த்தான். பிதாஜி, உஜ்ஜயினிக்கு திரும்பாம நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த கரடு, இந்த சூழ்நிலை எல்லாமே புதுசா இருக்கே. பங்கஜ்தாஸ் பதிலுக்கு பேசவில்லை. அவரது கையை பிடித்துக்கொண்டு குகைக்குள் அழைத்து சென்றார். குகை உள்ளே விஸ்தாரமாக இருந்தது. தீப்பந்த ஒளியில் பளீச்சென்று தெரிந்தது. உள்ளே ஆங்காங்கே சிலர் தத்தம் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். பார்க்க சித்தர்களைப் போல் தெரிந்தார்கள். ஒருவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார், ஒருவர் யோகாசனம் செய்து கொண்டிருந்தார், ஒருவர் தியானம் செய்து கொண்டிருந்தார், ஒருவர் மூலிகைச் செடியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேளையில் ஈடுபட்டிருந்தார்கள். பனார்சி, இது ஒரு யோகாசிரமம். உலகத்துல இந்த மாதிரி ஆசிரமங்கள் 7 இடத்துல தான் இருக்கு. இந்த ஆசிரமத்தோட தலைவர் நாகசித்தர் உனக்கு வழிகாட்டியிருப்பாரே. தாஸ்ஜி, இங்க என்ன நடக்குது? நான் ஏதோ கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு என்றான் பரணி. தம்பி, விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் மாதிரி இது ஒரு மெய்ஞான ஆராய்ச்சி கூடம். சரி சாமி, இங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? மந்திரம் சொல்லி சாமிய பார்க்க பூஜையெல்லாம் செய்வீங்களா? அது எல்லாம் ஆரம்ப நிலையில உள்ளவங்க செய்யறது. இங்க அப்படி இல்ல. உனக்கு சொன்னாலும் புரியாதுப்பா. ஆனா அவனா கூட எழுத படிக்க தெரியாத ஒருத்தங்கிட்ட அல்ஜீப்ரா தியரிய கொடுத்து கணக்கு போடுனா அவனால முடியுமா? கூடு விட்டு கூடு பாயறத பத்தியும், உணவில்லாம வாழ்றத பத்தியும், கண்ணை மூடிக்கிட்டு பாக்குறத பத்தியும் எந்த பாஷையிலையும் புரிய வைக்க முடியாது. அது அனுபவம், தனிப்பட்ட அனுபவம் தம்பி. சரி, ஆனா தங்கம் வைரம்னு பெரிய வியாபாரியா இருந்துட்டு இப்படி? இப்பத்தான் அர்த்தத்தோட ஒரு கேள்வி கேட்டிருக்க. ஒரு கட்டத்துல எனக்கு தங்கம் வைரங்கிற அந்தஸ்தை விட மகா யோகிங்கிற அந்தஸ்து பெருசா பட்டது. அத உணர்ந்தேன். எனக்கு இந்த வழி கிடைச்சது. பங்கஜ்தாஸ் பேசிக்கொண்டே நடந்தார். குகை நீண்டு கொண்டே போனது. உள்ளே ஒரு மணிமண்டபம். அதன் மையத்தில் படுக்கை நிலையில் செம்பவள தேவி விக்கிரகம். அதன் அருகில் பனார்சியின் தாத்தாவும் பங்கஜ்தாஸின் அப்பாவுமான அமர்நாத் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அமர்நாத் ஜி கண் திறந்தார். பனார்சி, வந்துட்டியா? இனி நீயும் இங்கேயே இருந்துடு பனார்சி. ஆட்சேபனை இல்ல தாத்தா, அது என் பாக்கியம். ஆனா அந்த நாகரத்தினக்கல், அதை என்ன செய்யறது தாத்தா? அது மட்டுமில்லாம பரணிக்கு நான் வாக்கு வேற கொடுத்திருக்கேன். பனார்சி, பரணிய யாருன்னு நினைச்ச? அவன்தான் பூர்வ ஜென்மத்துல இருளனா பிறந்து சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக ஆத்மஹத்தி செய்துகிட்டவன். அந்த ரத்தினக்கல் அவனுக்கு சொந்தமானது. அவன்கிட்டயே கொடுத்துடு. அவன் ஆடம்பரமான குபேர வாழ்க்கை வாழ போறான். ஒரு கட்டத்துல அது திகட்டிடும். திகட்டும்போது அவனும் யோகியா மாறி நம்ம போல இங்க வருவான். தாத்தா, இதையெல்லாம் கேட்டா எனக்கே பிரமிப்பா இருக்கு. தாத்தா, ஒரு கேள்வி. தேவி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்படாம ஏன் சயனத்துல இருக்கு? பனார்சி, அஷ்டமா சித்திக்கு ஆசைப்பட்ட சக்தி உபாசகன் நான். ஆனா அதை விட்டுட்டு இந்த தேவி விக்கிரகத்துக்கு சக்தி கொடுக்க விரும்பினேன். அப்படி உரிய முறைப்படி பிரதிஷ்டை செஞ்சு இதுக்கு சக்தி கொடுத்துட்டா நான் தான் இந்த உலகத்தோட அரசன் மாதிரி. அப்போதான் நாகசித்தர், நீ இந்த உலகத்தோட அரசனாகிறியா இல்ல ஒரு மகா யோகியாகி உன்னையே ஒரு கடவுளா உணர்றியான்னு கேட்டாரு. அப்போதான் எனக்கு எல்லாமே தெளிவானது. நான் இந்த யோக பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். இப்பவும் இதை எழுப்பி நிறுத்தி பூஜிச்சா இந்த கரடு உலகத்தோட அரண்மனை ஆயிடும். பூஜிக்கிறவன் அரசன் ஆயிடுவான். அதையே உதறிட்டு யோகியா இருக்கிறது தான் மேலான இன்பம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அமர்நாத் ஜி சொன்னது பரணிக்கு அதிர்ச்சியைத்தான் தந்தது. சாமி, அப்ப இந்த விக்கிரகத்தை நிறுத்தி பூஜை செஞ்சா அரசனாயிடலாமா? பரணி பேராசை பிடரியை பிடித்து தள்ள கேட்டான். பதிலுக்கு அமர்நாத் ஜி அவனை ஒரு பார்வை பார்த்தார். அது அவனை என்னவோ செய்தது. பனார்சி. அமர்நாத் ஜி பனார்சியை கூப்பிட்டார். பனார்சியையும் பார்த்தார். அந்த பார்வையே இவனை வெளியில கொண்டு போய் விட்டுட்டு வா என்று சொல்லாமல் சொல்லியது. அத்தியாயம் 16.
அடிவாரம் காரில் படுத்துக் கொண்டிருந்தான் முருகன். தனியாக வந்து காரில் ஏறிய பரணியை பார்த்து, அந்த சேட்டு எங்க என்று கேட்டான். யாரு சேட்டு? பரணி திருப்பி கேட்ட தொனியே அவனை அரைகிற மாதிரி இருந்தது. சார்தான், அன்னைக்கு அந்த சேட்டு விஷயத்துல நான் நடந்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நீங்க நடந்துக்கிறீங்களாக்கும். என்னையா ஒளர்ற? நான் கரெக்டுக்கு சாமி கும்பிட வந்தேன், கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். அப்படி போடு அருவாள. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். சரி, அந்த சேட்டும் மலைப்பாம்பு கடிச்சு செத்துட்டானா? யோ, என்னையா ஒளறிட்டே இருக்க? காரை எடு. என்னையா கத்துற? கூட வந்த அந்த சேட்டு எங்க? அந்த ஆளோட சரக்கையெல்லாம் எடுத்துட்டு எனக்கு நாமம் போடலாம்னு பாக்குறியா? எனக்கும் பாதி வேணும். இப்ப நீ காரை எடுக்க போறியா இல்லையா? நான் மட்டும்தான் வந்தேங்கிறேன், தொணங்கிற. பரணி அலட்டிக் கொள்ளாமல் பேசுவது முருகனுக்கு வேறு விதமாக அர்த்தமாகியது. இனி பேசுவது பயனில்லை என்று தோன்றியது. இங்கே அடிவாரத்தில் நின்று கொண்டு தர்க்கம் செய்வதை விட மதுரையில் தன் சகாக்கள் உள்ள இடத்திற்கு கொண்டு சென்று பட்டை உரித்தால் சரியாகிவிடும் என்று தோன்றியது. காரை கிளப்பினான். காரிடம் அசுர பாய்ச்சல். ஹாஸ்பிட்டல். உடம்பு முழுக்க கட்டுப்போட்டு கிடக்க அரை கண்ணை திறந்து பார்ப்பது வேறு யாரும் இல்லை, பரணிதான். எதிரில் ஒரு பக்கம் அவனது குடும்பத்தவர்கள், மறுபக்கம் நடச்சிவம் ஜுவல்லரியின் ஊழியர்கள். பரணியின் அம்மா கண்கலங்க முன்னால் வந்தாள். அம்மா, எனக்கு என்ன ஆச்சு? என்னடா, ஒண்ணுமே ஞாபகமில்லையா? கார்ல எங்கடா போன? ஒரு கார்ல அடிபட்டு பேச்சு மூச்சில்லாம கிடந்து எத்தனை நாளாச்சு தெரியுமா? என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. 3 மாசம்டா. 3 மாசமா பேச்சு மூச்சு இல்லாம கோமால இருந்த. இப்பதான் கண்ணு திறக்கிற. உனக்கு எதுவுமே தெரியலையா? அம்மா, கொஞ்சமா ஞாபகம் வருது. நாகர்கரட்டுக்கு போனேன். அந்த டிரைவர் என்ன மிரட்டுனா. என்னடா, அந்த டிரைவர் உன்னை மிரட்டுனானா? அவ செத்து 90 நாள் ஆயிடுச்சே. பரணியின் அம்மா பதட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போது டாக்டர் உள்ளே நுழைந்தார். என்ன நடக்குது இங்க? ஒரு கோமா பேஷண்ட் கண் விழிக்கிற போது இப்படியா இரிட்டேட் பண்றது? எல்லாரும் வெளியில போங்க, நாங்க கேட்டு சொல்றோம். ப்ளீஸ் போங்க. டாக்டர் விரட்டினார். எல்லோரும் வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் சந்தானம், கடவுளே காப்பாத்திட்டியா என்று கைகளை கூப்பினார். அண்ணே, அவனுக்கு உங்க கடை தீ விபத்துக்கு உள்ளானது தெரிய வேண்டாம், அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. பரணியின் அம்மா சொன்னாள். நான் சொல்வேனாமா? கடை எரிஞ்சதோ என் முதலாளி ஹார்ட் அட்டாக்ல போனதோ எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா சாகர சமயத்துல இனி பரணிதான் கடைய பாத்துக்கணும்னு எதை வச்சு சொன்னாரோ தெரியாது. அத மட்டுமாவது பரணிக்கிட்ட சொல்லியே ஆகணும். பரணி எப்ப வரும், கடையை எப்ப திறக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் துடிச்சுக்கிட்டு இருக்கோமா. வெளியில் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து முடிந்ததை அவர்கள் பேச்சு உணர்த்தி கொண்டிருக்க, உள்ளே பரணி சொல்கிற எல்லாமே டாக்டரை புரட்டி போட்டுக் கொண்டிருந்தது. என்ன டாக்டர், நம்ப முடியலையா? நான் சொல்றதெல்லாம் நெஜம். நாகர்கரடுதான் இந்த உலகத்தோட அரண்மனை டாக்டர். அங்க ஒரு சாமி விக்கிரகம் இருக்கு. அதை நிமிர்த்தி பூஜை செஞ்சா செய்றவங்க ராஜா ஆகலாம். பரணி, கூல் கூல், நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் வெளியில் வந்தார். எல்லோரும் அவரையே வெறித்தார்கள். தலையில அடிபட்டதால கொஞ்சம் கற்பனையா பேசுறாரு, போக போக சரியாயிடும். பரணி எல்லோரிடமும் சொல்லி பார்த்தான். அது கற்பனை என்று யாரும் சட்டை செய்யவே இல்லை. அவனும் தான் சொல்வதை யாரும் நம்பவில்லை என்று தெரிந்ததும் சொல்வதை விட்டுவிட்டான். நடுநடுவே தலையில் அடிபட்டதால்தான் தான் இப்படி பேசுகிறோமோ என்று தனக்குத்தானே சந்தேகப்பட்டு கொள்ளவும் செய்தான். எதற்கும் இருக்கட்டும் என்று நாகர்கரட்டு பக்கம் போய் தைரியமாக கோவிலை சுத்தி பார்த்துவிட்டு வந்தான். ஒற்றையடி பாதையோ குகையோ எதுவும் தட்டுப்படவில்லை. மாறாக அந்த சிறிய கரட்டுக்கோவில் முன்பு ஒரு பிச்சைக்காரனை போன்றவர் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் விசாரித்தான். ஐயா, கோவிலுக்கு இந்த பக்கம் ஒரு ஒத்தையடி பாதையும் குகையும் இருந்ததே. என்னது, ஒத்தையடி பாதை குகையா? அப்படியெல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல தானே வருஷ கணக்கா இருக்கேன். சரி, ஒரு பீடி இருந்தா கூட.
பரணி குழம்பிக் கொண்டே திரும்பிவிட்டான். அவன் சென்றதும் அந்த பிச்சைக்காரர் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை. பிறகு ஒரு சர்ப்பமாக மாறி அந்த கோவிலுக்குள் சென்று விட்டார்.